अहोबिले गारुडशैलमध्ये कृपावसात् कल्पितसन्निधानं लक्ष्म्यासमालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे। वृणीमहे च तत्राद्युधम्पति जगतां पति। प्रपद्ये नरपद्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथश्रगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहदरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराश्रगोपद्यं वेदान्तदेशिकेन्द्रमं प्रपद्ये। श्रीमद्भृङ्गशिरार्षमिमरालब्धामां तद्वयं श्रीमद्वीररघुध्वाचार्यपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदरीनसादरं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवरकृपात्तबोधं श्रीरंगनाथ हृदयावलंबं श्रीराजगोपकुर्मात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यकृपाभृक्तं श्रीरंगनाथेशेखरमाश्रयामः। சரணாகதி பிரபாவத்தை சொல்லிட்டு வரபோது அதில் நடுவில் எழக்கூடிய பல சந்தேகங்கள், அதற்கான சமாதானங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாத்தையும் இல்லை, சில சம்சயங்களையும் அதுக்கு சமாதானங்களையும் பார்த்தோம். இன்னும் போக போக நிறைய சம்சயங்கள் வரக்கூடும், அதை அப்பப்போ நிவர்த்தி பண்ணுவோம். இதில் இந்த லோகத்தில் இருக்கிற நாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே அனுபவிக்கிற பல புண்ணிய பாப கர்மாக்கள் அனைத்தும் நாபுக்தம் விஷயத்தே கர்ம கல்பகோடி சதேரபி அப்படின்னுட்டு எந்த கர்மாவும் அதற்கு உரித்தான பலனை அனுபவிக்காது தீராது அப்படின்னு இருக்கே சாஸ்திரம். அப்படி இருக்கிற போது இந்த மோட்சம், இந்த பிரபத்திங்கிற ஒரு சின்ன சம்ஸ்காரத்தினாலே அது எப்படி நசித்து போகும், அது எப்படி கூடும் அப்படின்னு கேள்வி கேட்டு அது எம்பெருமான் சர்வஜனாயும் சர்வசக்தனாயும் இருப்பதனாலே தாமே இந்த பலன் கொடுப்பதற்கான சுவாதந்திரியத்தை உடையவனாகையாலே நாம் பண்ணுகிற இந்த பிரபத்தியினால பிராட்டியோட புருஷகார விசேஷமும் சேர்ந்து நமக்கு நம்முடைய பாபங்களை எல்லாம் க்ஷமித்து அதுக்கு ஏதோ ஒரு பிரகாரத்தில் ஒரு பிராயஷ்சித்தமோ இல்லை லகுவான தண்டனையோ கொடுத்து நம்மை மோட்சத்திலே கூட்டிக் கொள்கிறான் அப்படின்னு காட்டினார் பெரியவாள். அப்புறம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுடைய கிருபை, தயை, காருண்யம் அப்படின்னு சொல்றமே, இது மட்டுமே தான். இதெல்லாம் இது ஒன்றையே மூலதனமாக கொண்டு நமது சரணாகதிக்கான பலன் அவன் கொடுக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் சரணாகதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாரதமியம் கிடையாது. அவள் பாப்பம் பண்ணி அதுக்கப்புறம் திருந்தி திரும்ப மோட்ச பிராப்தி கிடைச்சவனாலும் புண்ணியமே பண்ணி வந்த பிரபலனானாலும் அவனுக்கு பலமான மோட்சம் என்பது ஒன்றுதான். அவர்களுக்குள்ளே தாரதமியம் கிடையாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். க்ஷுத்ர தேவதைகள், அதாவது தேவதாந்திரங்கள் விஷயத்தை பார்த்தபோது தேவதாந்திர விஷயங்கள் ரொம்ப லகுவா சீக்கிரமாகவே பலன் கொடுத்துடுறதே. ஆனால் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாக்க அவ்வளோ சீக்கிரம் பலன் கிடைப்பதில்லையே எல்லா விஷயத்திலையும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிண்டு அதுக்கு நாம் சொன்னோம். க்ஷுத்ர தேவதைகளுடைய பலன்கிறது அவ கொடுக்குற அந்த பலன்கிறது ஒரு பொறுப்போட இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும், எப்போ எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்குறாளோ அதை மாதிரி சிவப்பதியான எம்பெருமான் நமக்கு கொடுக்குற பலன்கள் எல்லாம் நம்மளுடைய ஹிதத்துக்காகவே இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருத்தகிருத்தியம் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதுக்கு கீழே நாம் பண்ணுகிற எப்படி ஒரு செய்த வேள்வியனாக இருக்கிற பிரபத்தி பண்ணி கொண்டு விட்ட ஒரு பிரபன்னனானவன் எப்படி இருக்க வேண்டும் பிரபத்திக்கு உத்தரக்ஷணத்திலிருந்து அப்படின்றத விசதமாக பார்த்தோம். அதில் நாம் பண்ணுகிற தேவதாந்திர பூஜனங்கள்லாம் அதனுடைய நிலை என்ன, அந்த தேவதைகளெல்லாம் நாம் பூஜிக்கும் போது அதில் இருக்கிற அந்தர்யாமியான சிவன் நாராயணனுக்கே அதெல்லாம் போகின்றன. அதனால அதில் ஒரு விரோதமும் இல்லை, அவசியம் பண்ணப்பட வேண்டியதே. அதுக்காக நம்ம கர்மாக்களை விடலாகாது. கர்மாக்கள் நடுவில் சில தேவதைகளுடைய பெயர் வந்தாலும் அதெல்லாம் எம்பெருமானாலேயே நியமிக்கப்பட்ட விதிகளை தவிர அதில் ஒன்றும் விரோதம் இல்லை. நாம் பண்ணுகிற தேவதாந்திரங்கள் பேரில் பண்ணுகிற பூஜனங்கள் கூட எம்பெருமானுக்கே போகும். ஆனால் இது எல்லாமே சாஸ்திர விகிதமான நம்ம பண்ணுகிற கர்மாக்கள், நித்திய கர்மாக்களில் தான். நாமளாம் அதுக்காக போயிட்டு ஒரு முக்கூட்டில் இருக்கிற ஒரு கோவில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோவில்லையோ போயிட்டு அதுக்கும் அந்தர்யாமி தானே அதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஆகாது, அது கூடாது அப்படின்னும். இதுக்காக ரொம்ப பிரபலமான ஸ்லோகமும் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு. இதை நாம் அனுஷ்டானத்தில் வச்சுக்கல, ஏன்னா நமக்கு அவசியம் இல்லை. நம்ம சாட்சாத்தா எம்பெருமானியே சாகரத்திலேயே நம்ம இருக்கிறதுனால
நமக்கு அது தேவையில்லை. ஆனால் யார் மழைத்துளிகளை உபாசிக்கிறாளோ அந்த மழைத்துளிகள்லாம் சாகரத்துக்கு தான் போகும். அவ பண்ற நமஸ்காரங்களும் சாட்சாத் எம்பெருமானுக்கே போகும். அதனால அவர்கள் அது அந்த ஸ்லோகத்தை நித்தியபடி அனுசந்தானம் பண்ணுகிறவர்களுக்கு அது தேவைப்படுறது. நமக்கு இந்த ஸ்லோகத்தை நாம அவ்வளோ எடுத்துக்கல இந்த சென்ஸ் நம்மளுடைய அனுஷ்டானத்தில் இதை நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்வய பரிசீலனை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றோமே, அதை என்னென்ன பண்ணணும், ஸ்வரூப நிஷ்டைனா என்ன, உபாய நிஷ்டை, புருஷார்த்த நிஷ்டை இதெல்லாம் இருக்கு. அதுல இந்த நிஷ்டைங்கிறது நாம நம்மளுடைய ஸ்வரூபம், உபாயம், அப்புறம் புருஷார்த்தம் இதெல்லாம் இவைகளை பற்றியதான ஒரு நிச்சயமான அறிவு ஞானம் இருக்கணும். அந்த நிஷ்டை நம்ம ஒரு பிரபன்னன் தான் பிரபத்தி உத்தர காலத்துல எப்படி இருக்கான், சாஸ்திர விகிதமான விஷயங்களோடு கூடினவனாக இருக்கானா அப்படின்னு இருக்கிறதுக்காக அதுல ஒரு நமக்கே வச்சிருக்க ஒரு செக்லிஸ்ட் தான் அது. நம்ம மேல பிறர் சொல்லுகிற உண்மை அல்லாத தோஷங்களும் அவ நமக்கு பண்ற இந்த அவமானங்களோ இல்ல நமக்கு பண்ணுகிற சில இடையூறுகளோ அதையெல்லாம் கண்டு நாம நம்ம ஆத்மஸ்வரூபத்துல எந்த ஒரு விகாரமும் ஏற்படாது. அப்படி இருக்கிற போது நாம் அதுக்காக ஒரு வருத்தம் ஏற்படணும். ஐயோ அவளை விசுட்டாலே, ஐயோ அவளுக்கு நமக்கு இடையூறு ஏற்படுத்திட்டாலே அப்படிங்கிற கவலை நமக்கு அவசியம் இல்லை. அதனால நமக்கு ஒன்றும் பெரிய சேஞ்ச் ஒன்றும் வந்துட போறதில்லை. அதுக்காக மனசு வருத்தப்பட்டு நம்மளை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்போ உண்மை அல்லாத தோஷங்கள்ல யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம பண்ணாத தப்புக்காக நம்ம திட்டிட்டா அப்படின்னு வச்சுப்போம். நம்ம கிட்ட ஆரோபிச்ச சில தோஷங்களை வச்சு நம்மளை ஏதோ காரணங்களால வைக்கிறா அப்படின்னா நாம அது பண்ணலையோனோ, அதனால நம்ம அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சரி. அப்படி பண்ணிட்டாக்க அப்படி அவ நம்ம மேல உண்மையல்லாத தோஷங்களை சுமத்தி நம்மளை வைக்கிற போது என்ன பண்ணணுமா, அவளுக்கா ஐயோ நம்ம கிட்ட இருந்து இந்த பாப்பத்தெல்லாம் அவ நம்மளை அவமானம் பண்ணி இந்த பாப்பத்தை அவ சேர்த்துக்கிறாளே அப்படின்னு அவ மேல ஒரு கருணையோட ஒரு பார்வை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம மேல உண்மையாவே தோஷம் இருந்து அதுக்காக அடுத்தவாளுடைய அப்போ இதை நமக்கு இது எதிர்கொள்ள நேர்ந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்ணணும், நம்மளுடைய தோஷங்களை நாமே திருத்திக் கொள்வது போக அடுத்தவா சொல்லும்படி வச்சுட்டோமே அப்படின்னு அதுக்கு ஒரு வருத்தம் வரணும். நமக்கு நம்ம தப்பு அடுத்தவா சொல்லும்படி வச்சுட்டோமே, நாம அதை முன்னாடி திருத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அப்படி நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டியதற்காக அவர்களிடம் ஒரு கிருத்தஜதானுசந்தானம் வேணும். ஆஹா நம்மளுக்கு தெரியாத நாம இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், இது நம்ம தெரியாம போயிடுத்து, இது அடுத்தவா நல்லபடியா சுட்டி காட்டினாலே அவள்கிட்ட நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இது நம்ம சுட்டி காட்டியதற்கு அவ ரொம்ப நம்மளுக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கா, இல்லைன்னா நமக்கு தெரியாமையா போயிருக்கும் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளை அவமதிப்பவர்களும் அவளா பண்ணிவிடல, எம்பெருமானால் தூண்டப்பட்டு நமக்கு ஏதோ ஒரு பலன் கொடுக்கணும். நம்ம பண்ணின பாபத்துக்கு தவறுகளுக்கு ஏதோ ஒரு பலன் கொடுக்கணும். அதுக்காக நமக்கு மனசு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பலனை கொடுத்து நம்மளுடைய கணக்கை சரி பண்றான் எம்பெருமான். அதுக்காக நம்ம படுற கஷ்டத்துக்கு அடுத்தவாதான் காரணம் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம படுற கஷ்டத்துக்கு எப்பவும் அடுத்தவா காரணமா இருக்க முடியாது. நாம பண்ணின புண்ணிய பாப்பங்கள் தான் அதுக்கு காரணம். அப்ப என்ன ஆகும், நாம படுற சுகத்துக்கும் அடுத்தவாதான் காரணம்னு சொல்ல நேரும். அப்ப யாரானு சொல்றோமா, சார் நான் இவ்வளவு சுகமா இருக்கேன் சார், அது எதனால தெரியுமோ, நான் இல்லை, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அவாதான் காரணம், அவாதான் எனக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்தா நம்ம சொல்றோமோ, அப்ப சொல்றது இல்லை. ஆனா நம்ம கஷ்டப்படுறது மட்டும் அவா காரணம், இவன் காரணம், இவா காரணம் இப்படின்னு நம்ம அடுத்தால ஒரு பிளேம் கேம் விளையாடிட்டு இருக்கமே, அது எதுக்கும் இல்லை. சுகத்துக்கும் சரி, இதுக்கும் துக்கத்துக்கும் சரி, நம்ம தான் நம்மளுடைய பாபம் தான் காரணமே தவிர அடுத்தவா காரணம் இல்லை, அவ ஒரு உபகரணம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்ல சுய பரிசோதனையில் வர ஒவ்வொரு ஸ்டேஜஸ். இப்படி பண்ணிட்டாக்க நம்மளுடைய மனசு சித்த சுத்தி இருக்கும், பகவத் தியானம் குலையாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டவை. அதுக்கப்புறம் உத்தர கிருத்தியம்னா என்ன, பிரபன்னன் பண்ணின பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்பவுமே. அதுக்கப்புறம் காலத்தை எப்படி நாம் இருந்து எப்படி நாம அந்த காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு. காலக்ஷேபம் அப்படின்னா க்ஷேபிப்பதுன்னா செலவிடுவதுன்னு அர்த்தம். காலக்ஷேபம் பண்ணையா அப்படின்னா காலக்ஷேபம்ங்கிற வார்த்தையை காலத்தை எப்படி செலவிடுகிறோம் அப்படின்றது. அது ஒரே வார்த்தையா காலக்ஷேபம்னு வரப்போது நல்ல விஷயங்களை செலவிடுவதற்கு காலக்ஷேபம்னு சொல்றோம் இல்லையா, பேச்சு வழக்கில். அதை காலத்தை வியர்த்தமாக்க கூடாது. அனாவசிய சிந்தனைகள், அனாவசியமான பேச்சுக்கள், அனாவசியமான அடுத்தவாழ தோஷத்தை சொல்லிட்டு இருக்கிறது, இல்ல நம்மளை நாமளே தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கிறது இல்லையா, நம்மளை பத்தி நம்மள வசதியா பேஷண்ட், அடுத்தவாளை பத்தி மற்றவா பேஷண்ட் அப்படிலாம் இருக்கமே, அது மாதிரிலாம் கூடாது அப்படிங்கிறார் ஆச்சாரியன். அதனால அதுக்காக என்ன சொன்னோம்னா, கூடுமான வரைக்கும் பேசினா நல்லது பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப அழகு. ஆனால் இப்ப நம்ம ஜாஸ்தி பேச 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 நம்மளை பத்தின ஒரு வசதியான அபிப்பிராயத்தை பத்தி பேசிட்டு இருப்போம், இல்ல அடுத்தவாளை பரநிந்தை பண்ணிட்டு இருப்போம்.
இல்லையா? இது நாம இல்லாம இருக்கணும்னா பேச்சை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு பிரபன்னனானவன் இந்த இத மாதிரி அனாவசிய பேச்சுக்களோ அனாவசிய சிந்தனைகளோ இல்லாம பகவத் பாகவத குணங்கள்லயே பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு கேள்வி கேட்டுட்டார். சரி சுவாமி, இந்த பிரபன்னனானவன் அதான் பிரபத்தி பண்ணிட்டா மோட்சம்ங்கிறது சித்தமாயிடுத்து, அவன் எதுக்கு ஞான சம்பாத்தியம் பண்ணணும்? ரொம்ப பேர் என்ன நினைச்சோன்றா, பிரபத்தி பண்ணியாச்சு, இனிமே நம்ம பண்ண வேண்டிய வேலை ஓவர் அப்படின்னா, பிரபத்திங்குன்னு பண்ணிக்க வேண்டிய வேலை தான் ஓவரே தவிர அதுக்கப்புறம் ஞான சம்பாத்தியம் ஓவர்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம ஞானத்தை சம்பாதிக்கணும், எதுக்காக காலக்ஷேபம் பண்ணணும், எதுக்கு சத்விஷயங்களை படிக்கணும், எதுக்கு அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஞான சம்பாத்தியம் ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுன்னு இருக்க, அது பிரபத்திக்கோ மோட்சத்துக்கோ அங்கம் இல்லை. அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வசிட் இல்லை. அதுக்கு ப்ரீ ரிக்வசிட் என்ன, அந்த ஆணுகூல்ய சங்கல்பாதிகள் 5 அங்கங்கள் இருக்க, அதுதான் அவதான் ப்ரீ ரிக்வசிட்ஸ், அடிப்படை தேவைகள் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு. ஆனா பிரபத்தி பண்ணிண்டா பிறகு இந்த ஞான சம்பாத்தியம்ங்கிறது எதுக்காக பண்ணிக்கிறோம்? பகவத் அனுபவத்திற்கும் இல்ல சத் சம்பிரதாய போதனத்திற்கும். எதுக்கு பகவத் அனுபவம் வேணும்? பகவத் அனுபவம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப அவர் மைண்ட்ஸ் வில் கெட் கரப்டட். திரும்ப ஒரு தப்பான வழியிலே திங்கும், அடுத்த வாழை பிளேம் பண்ண தோணும். நமக்கு வேற ஒன்றும் பொழுது போகாது. அதாவது தப்பான விஷயங்களே மனசு சிந்தனை போயிட்டு இருக்கும், தப்பான விஷயங்களே படிக்க தோணும், தப்பான விஷயங்களே பார்க்க தோணும். டிவி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? என்ன வேற ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் டிவி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கணும். வேற எதுவும் வேலை இல்லை, ஏதோ பேப்பரை படிச்சுட்டு இருக்கணும், இல்ல வேண்டாத வேலைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அடுத்த வாட்ட போயிட்டு வம்பு பேசிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் எதனால வருது? நமக்கு ஒரு நற்சிந்தனைகள் இல்லை, ஒரு பகவத்குணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ருச்சி இல்லாதனால இது மாதிரி அனாவசிய சிந்தனைகள். ஒன்றும் இல்லைன்னா இந்த போனை நோண்டிட்டு இருப்போம், அதுல எத்தையோ பார்த்துட்டு இருப்போம், இல்ல போன் எடுத்து அடுத்த வாட்ட வம்பு பேசிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, இதுல உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம், இப்படி ஏதோ வம்பு பேசுறதுலேயே பொழுது போயிடுமே தவிர அந்த வம்பு பேசுற போது பலவிதமான தோஷங்களுக்கு ஆளாக நேரிடும் இல்லையா? பாகவத பிரச்சாரப்பட நேரிடும். அதெல்லாம் வேண்டாமே. அதுக்கு என்ன பண்ணணும்? பகவத் குணத்தையே அனுபவிக்கணும். பகவத் குணத்தை அனுபவிக்கிறது அதுக்கு அதை பத்தி நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த காலக்ஷேபங்கள்லாம். அதுக்காக இந்த சத் சம்பிரதாயத்தை சேர்ந்து ஒரு சதாச்சாரியின் திருவடியை சேர்ந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்கிறது. ஆனால் மோட்சார்த்தமான பிரபத்தி பண்றதுக்கும் இந்த ஞான சம்பாத்தியத்துக்கும் வேற சம்பந்தம் எதுவும் இல்லை. அதனால இது கிடைச்சிட போறது இல்லை. ஞான சம்பாத்தியம் இல்லாதனால மோட்சம் கிடையாதுன்னு இல்லை, கிடைக்காதுன்றதும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட வேண்டிய இந்த பகவத் அனுபவத்திற்கும் இந்த பகவத் அனுபவம் கிடைக்காட்டா என்னாகும்? நேர்ந்து விடுகிற இந்த தோஷங்கள் அபச்சாரங்கள்லாம் இருக்க, பாகவத அபச்சாரங்கள்லாம் அதெல்லாம் நேராம இருக்கிறதுக்காக எப்பவும் நம்மள இது மாதிரி ஒரு பகவத் பாகவத கைங்கரியங்களே நம்மளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பிராமண குலத்துல பிறந்துட்டாக்க நம்ம நேற்று என்ன சொன்னோம்? யஜனம், அத்தியனம், அத்தியாபனம், அதுக்கப்புறம் யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் இல்லையா? அடுத்தவனுக்கு நம்மளே நித்திய கர்மாவை செய்தல், அடுத்தவர்களுக்கு செய்வித்தல். அப்புறம் அத்தியனம், நாம முன்னாடி ஞான சம்பாத்தியம் பண்றது, படித்தல், நிறைய ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுதல், நம்மளுக்கு கிடைச்ச ஞானத்தை அடுத்தவாளுக்கு அடுத்தவா கூட ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா? அத்தியாபனம். அதுக்கப்புறம் தானம், பிரதிகிரகம், நம்ம அடுத்தவாளுக்கு தானம் பண்றது, அது வித்யாதானமா இருக்கட்டும் இல்ல பொருள் தானமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. பிரதிகிரகம் நமக்கு இந்த 6 இதுவும் சொல்லியிருக்கு. பேசிக்கலி நம்ம இந்த 6 நமக்கு உண்டு, யோக்கியதை நமக்கு உண்டு அப்படின்ட்டு. அப்படி அடுத்தவாளுக்கு சத் சம்பிரதாயத்தை போதிக்கணும்னா நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். இல்லைன்னா எப்படி போதிக்க முடியும்? அதனால என்ன ஆகுது? இந்த காலக்ஷேபம் பண்ணாமல் வியர்த்தமா பொழுதுபோக்குவர்களாலே இந்த 6மே அடிபட்டு போறது. விஷயம் தெரிஞ்சிக்க முடியாதனால, கத்துக்காதனால அது ஒழுங்கா நம்ம அந்த யஜனம் பண்ண முடியாது. இந்த நித்திய கர்மாக்களாக்கிற யஜ்யங்களை பண்ண முடியாது. நம்மளே பண்ண முடியலன்னா அடுத்த வாளுக்கு நேச்சுரலி சொல்லிக் கொடுக்க முடியாது. அது மாதிரி அதுக்கு இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கலன்னா தானம் எப்படி வாங்கணும் கூட நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் கொடுத்தா கூட அதை எப்படி வாங்கிக்கணும், அதுக்கு கூட அந்த பிரதிவச்சனம் என்ன சொல்லணும், இதெல்லாம் கூட நமக்கு தெரிய போறது இல்லை. நமக்கு தெரியாட்டா அடுத்த வாளுக்கு சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. அது மாதிரி நமக்கு ஞானம் இல்லாதனால, அறிவு இல்லாதனால அடுத்த வாழ்க்கை எதையும் போதிக்க முடிய போறதில்லை. அதனால என்ன ஆகும்? இந்த காலக்ஷேபம், இந்த சத் சம்பிரதாய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காதனால நாம பண்ண வேண்டிய 6மே அடிபட்டு போறது. அதுக்காகவே இது காலக்ஷேபம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மோட்சார்த்த பிரபத்தி பண்ணிட்ட பிறகு கூட இந்த ஞான சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதுக்காக சொன்னேன். அதுக்குதான் ஒரு லௌகிக திருஷ்டாந்தம். என்ன, நம்ம பசி ஆறணும் அப்படின்னா என்ன, வெறும் வெள்ளை சாதம் போறோம். ஆனா நம்ம வெள்ளை சாதம் மட்டும் போட்டு சாப்பிடுறோமா? அதுக்கு 1000 வெஞ்சனங்கள் வச்சுக்கிறோம் பக்கத்துல இல்லையா? கரம்பது, கூட்டு, இது பச்சடி, இதுன்னு வச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு காண்டு. எதுக்காக? அதை அனுபவிக்கிறதுக்காக, அதை ரசிச்சு அந்த சாத்தை சாப்பிட்றதுக்காக இவ்வளவு அங்கங்கள் அதுக்கு தேவைப்படுது. சுத்தூர சாத்தை சுத்தி சாதம் குறைஞ்சலா போயிடுது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனா பசி தானே சார், அதான் சாதம் இருக்க போருமே அப்படின்ட்டு ஒரு குக்கர் சாத்தை வச்சுன்னு எதிர்க்கிற இலையில கட்டின்னு சாப்பிட்றோமா? சாப்பிட மாட்டோம். அதனால பசி இல்லை, அந்த சாத்தை சாப்பிட்டாலும் பசி அடங்கிடும். அதுக்கு இத்தனை வெஞ்சனங்கள் தேவையில்லை.
அது மாதிரி வெறும் பிரபத்தி பண்ணிட்டாலே மோட்சம் கிடைச்சிரும். ஆனா அங்க போய் அனுபவிக்க வேண்டியதற்கு ஆனந்தத்துக்கான ஒரு ப்ரீகர்சராக இங்க நாம அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா பகவத் குணானுகீர்த்தனம் பண்ணணும். அதுக்கு இந்த ஞான சம்பாத்தியம் நமக்கு உபயோகமா இருக்கும். அதுக்காக படிச்சாகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கைங்கரியங்கள் டைம் கிடைக்கிற போது ரொம்ப நாள் படிக்க முடியாது, இல்ல கண்ணில் ஏதோ உபாதை இருக்கு படிக்க முடியாது, என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போறது, அர்ச்சாவதார கைங்கரியத்தில் ஈடுபடுறது, இல்ல போறவாள் நம்மளால போக முடியல கால் வலிக்கிறதுன்னா அப்படி போறவாள்கிட்ட கொடுத்து அனுப்புறது, ஒரு புஷ்பத்தை கட்டி கொடுத்து அனுப்புறது இல்லையா? இது மாதிரி எத்தனையோ காரியங்கள். இல்ல நம்மளால முடிஞ்சுன்னா அங்க போய் கோலம் போடுறது, ஏதோ கைங்கரியம் எதுவும் நிரபேட்சமா பண்ணணும். நம்ம என்ன சொன்னோம்? எந்த கைங்கரியம் பண்ணாலும் உதவின்னு எது பண்ணினாலும் அதுக்கெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இருந்துட்டுன்னா போச்சு. ரெண்டு விஷயம், ரெண்டு ஆபத்து இருக்கு அதுல. அத மாதிரி பண்ணினா நாம பண்ற உதவிக்கு பலன் கிடையாது இல்லையா? அப்புறம் நம்ம சமயத்துக்கு பண்றோங்கிறதான் வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி எதிர்பார்த்து நம்ம பண்ணிட்டாக்க பின்னாடி அதுக்கு நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அங்க டிசப்பாயின்மெண்ட் நிச்சயமா இருக்கும். அதுக்கான ஸ்கோப் இருக்கு. சோ நமக்கு ஒரு பிரதி உபகாரம் அவ பண்ணுவான்னு நினைச்சு நாம பண்ணிட்டோம்னா அது அவளால பண்ண முடியாம போகலாம். அவளோட இன்டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவளால ஏதோ நிர்பந்தம் அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு நீ அவளுக்கு பண்ணினேன், அதுக்கப்புறம் அதை உனக்கு ரிட்டர்ன் அவளுக்கு பிரதி உபகாரம் பண்றதுக்கு அவளுக்கு முடியாம போயிருக்கலாம். அப்ப என்ன அவன் நான் இன்னைக்கு பண்ணினேன் அவன் இன்னைக்கு திரும்ப பண்ணலையே அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் வரும். எதுக்காக நாம எதிர்பார்க்கணும்? எதுக்காக டிசப்பாயிண்ட் ஆகணும்? அதனால நாம யாருக்கு உதவி பண்ணாலும் உதவியோ கைங்கரியமா இது பண்ணாலும் எல்லாமே கைங்கரியமா நினைச்சுட்டோம்னாக்க இன்னைக்கு நம்மளால இது ஆகக்கூடிய மாதிரி நம்ம பெருமான் நம்மளை படைச்சிருக்கான். உடம்புல தெம்பு இருக்கு, சித்தம் நம்மளுக்கு இதுவா இருக்கு, புத்தி அழகா ஒர்க் பண்றது. அதனால நம்மளால முடிஞ்ச ஒத்தாசி அடுத்த ஆளுக்கு பண்றோம். அவ திரும்ப பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டா நிச்சயமா யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் தி டிசப்பாயின்மெண்ட் இல்லையா? அதனால அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் ஒரு கைங்கரியமா பண்ணிட்டாக்க இந்த வம்பே கிடையாது. அவ திரும்ப பண்ணினா அது நம்மளுக்கு போனஸ், திரும்ப பண்ணலன்னா சந்தோஷம், அதனால துக்கம் இல்லை இல்லையா? இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? திரிகரண சுத்தி வேணும், மனோவாக்காயங்களாகிற உள்ளம் உரை செயல், இந்த 3 நாளையும் நாம செய்ய வேண்டியும் விளக்க வேண்டியும் என்ன அப்படின்னா இந்த இந்திரிய விஷயங்கள் தவிர கைவல்யம் உட்பட இல்லையா? நம்ம கைவல்யம் நம்ம ஆத்மா அனுபவம் இது பண்ண போறோம் அப்படின்னு அந்த விதமான ஒரு ஆனந்தத்தை விட பகவத் கைங்கரியம் தவிர வேற எதுலையும் ஒரு இச்சையே இல்லாம எது பண்ணினாலும் பகவத் கைங்கரிய ரூபமாகவே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த விஷய சம்பந்தமான காரியங்கள் என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு இந்த இது சொல்வார், இந்த ஒரு ஏதோ ஒரு வாசனை இருக்குன்னு வச்சுப்போம். அத இந்த வாசனை இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுபவிச்சுட்டோம்னா என்ன அர்த்தம்? அந்த வாசனை நகுந்த உடனே நமக்கு ஒரு அடடா நன்னா இருந்தது, எல்லாம் வாசனையா இருந்து போயிடுது, அந்த ஒரு சின்ன ஒரு சோகம் வருது இல்லையா? நல்ல இது ஏதோ பிக்சர் ஏதோ டிவியில் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறோம், அதுக்கு அடிமையாகி அந்த பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சீரியல், கரண்ட் போயிட்டு அடடா நல்ல டயத்தில் இது போயிடுது, இப்ப அடுத்த சீன் என்ன போறதுன்னு தெரியலையே, இது மாதிரி ஒரு துக்கம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்திரியத்தை கொண்டு நாம எல்லாம் பண்ணிட்டோம்னாக்க, இல்ல நாக்கு குறிச்சியா ஏதோ ஒரு காரசாரமா பட்டோம்னா ஏதோ ஒரு நாள் காரம் இல்லைன்னா என்ன இருக்கு? அப்போ ஒரு துக்கம். காரம் இல்ல உப்பு இல்ல என்ன வேண்டி கிடக்கு தலிகை அப்படின்றோம் இல்லையா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு பெருமாள் பிரசாதம் இதுவோ இதுதான் சங்கல்பம் அப்படின்னு இலையில போட்ட வஸ்துவை ருச்சி பார்க்காம நன்னா இருக்கு நன்னா இல்ல அதெல்லாம் இல்ல, பெருமாளே செஞ்சிருக்கான், அதான் இன்னைக்கு பிரசாதம். ஒரு நாள் உப்பு குறைஞ்சிட்டா என்ன மொழி போறது? மறுநாள் எப்படி உப்பு கொட்டிட போற, ஆனால் உப்பு டாலி ஆயிட போறது இல்லையா? நம்மளால சாப்பிட முடியும் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்படி இந்திரியங்களுக்கு நம்ம அடிமையாகாமல் நம்மள கிடைச்சது பகவத் பிரசாதம் இன்னைக்கு நம்மளுக்கு இதான் அப்படின்ட்டு பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணணும். அதனால இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இந்திரியங்கள் அடைக்கிறதுனாலேயே பெரிய விஷயங்கள் மனசு போகாம குற்றங்கள் நேராம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒண்ணு. அப்புறம் வாக்கு அப்படின்னு எடுத்துனோம்னாக்க என்னைக்கும் நம்ம பிரபத்தி சமயத்தில் நம்ம என்ன சொன்னோம்? நான் அகிஞ்சனன், எனக்கு கை முதல் இல்லை, என்னால ஆகக்கூடியது ஒண்ணுமே இல்லை, என்னை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தரும் கிடையாது, யார் ஒருத்தரும் கிடையாது இந்த லோகத்துல, நீ ஒத்தனை சரண்னு சொல்லிதான் அடைஞ்சோம். இந்த எண்ணம் அதுக்கப்புறம் பிரபத்தி உத்தர காலத்துல பிரபத்தி பண்ணிட்டதுக்கு அப்புறம் அனுஷ்டானமாக இருக்கணும். பிரபத்தி பண்ணிக்கிற போது இது அங்கமா இருக்கு. நான் அகிஞ்சனன், நான் அனன்ய இதுவா இருக்கேன், எனக்கு வேற கதி கிடையாது, கதியற்றமை, இந்த ரெண்டும் கைமுதல் இல்லாமை வேறு கதியற்றமை, இந்த ரெண்டும் இருந்தாதான் பிரபத்தியே பண்ணிக்க முடியும் இல்லையா? எனக்கு அவார்க்கா இவார்க்கா காப்பாத்துறதுக்கு இருந்தாலும் இருக்கட்டும், ஏதோ பிரபத்தின்னு ஒன்று பண்ணி வச்சுனா அது பிரபத்தின்னு அர்த்தம் இல்லை. அப்போ அது அங்கமா இருக்கு, ப்ரீ ரிக்வெஸ்ட் ஆகுது. ஆனா இதே எண்ணம் பிரபத்தி உத்தர காலத்துல மோட்ச பிரபத்தி பண்ணிட்ட பிறகு இதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்துல இருக்கணும். இன்னைக்கும் என்னையா எனக்குன்னு ஒண்ணும் இல்லை, என்னால ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணும் இல்லை, ஏதோ நம்மளால கொஞ்சம் ஏதோ காரியம் நடக்கிறதா, அது எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் அதர்ஸ். அப்படி நினைச்சுட்டானாக்க நானாக்க இந்த காரியம் பண்ணினேன், என்னாலக்க இந்த காரியம் நடந்தது அப்படின்னா ஒன்னால எங்க காரியம் நடக்கும்?
காரணம் தான் நீ மோட்சமே பிரபத்தியே பண்ணிட்டு இருக்க வேண்டாமே, பொண்ணால எல்லாம் முடியும்னா இல்லையா? பெருமாள் உன்னை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுமே தவிர, நான் இன்னைக்கு அவ்வளோ பண்ணனேன், நான் இன்னைக்கு அவ எனக்கு பண்ணலையே அப்படின்னா திரும்ப அதே டிசப்பாயின்மெண்ட்ல போய் நிற்கும். அதனால இதெல்லாம் இல்லாம எல்லாமே பிரபத்தி சமயத்தில் நமக்கு என்ன ஒரு எண்ணங்கள் இருந்ததோ அந்த எண்ணங்களே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும். பிரபத்தி சமயத்தில் என்னென்ன எண்ணங்கள் நமக்கு வேணுங்கிறத நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு வரோம், அந்த அங்கங்கள் அப்படின்னு சொல்லி. எம்பெருமான் மேல மகாவிசுவாசம் போகணும், அவனை தவிர வேற கதி இல்லை, நம்மளாலையும் நம்மளை ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படின்லாம் இருக்க வேண்டிய எண்ணம் இருந்தது இல்லையா? அது அப்புறம் மாறிடக்கூடாது, அதே எண்ணத்தில் இருக்கணும். எப்பவும் எம்பெருமானுடைய திருவடி நிலையும் மனசுலேருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணணும்? வாக்கு அனாவசியமான பேச்சுகளை பேசக்கூடாது. பேசாமல் பேச்சை குறைச்சாலே அபராதம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். சரி, பேச வேணாம் மனசுல நினைச்சுக்கலாமா சார்னா அதுவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு, ஏன்னா மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாக்கா வரும். எதுவுமே வாக்குன்னு தனி கிடையாது. மனசுல என்ன சிந்தை பண்றதோ அதான் சொல்றோம் இல்லையா? உள்ள இருக்கிறது வெளியில வந்துருத்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால மனசுல சிந்தை குறையணும்னா முதல்ல வாக்க மூடணும். ஏன்னா நம்ம பேசணும்ன்ற ஒரு அர்ஜி, ஒரு வெறி வரப்போது என்ன ஆகுது? கண்ணாபின்னா நிச்சயம் பேசணும்னு தோன்றது. அது உண்மை இருக்கா, பொய் இருக்கா, இல்ல நம்ம பேசுறது தப்பா, இல்ல அது கிராமட்டிக்கல் எரர் இவ்வளவு இருக்கா, அதுக்கு எதுக்கு பேசணும் இல்லையா? பேசினா சத்து விஷயங்களே பேசணும். அதுக்கு அவ்வளவு ஞானம் வேணும். அந்த ஞானம் நமக்கு குறைச்சல் நம்ம உணர்ந்துட்டாக்க அப்ப பேச்சை குறைச்சிக்கணும். கிறிஸ்பா பேசணும், டு த பாயிண்ட் பேசணும். நிறைய பேச பேச அதுல தவறுகளும் அபச்சாரங்களும் தோஷங்களும் நேரத்துக்கு தான் ஸ்கோப் இருக்கு ஜாஸ்தி. ஆனா ஆட்டோமேட்டிக்கா பேச்சை குறைச்சாக்க தானா நம்ம பண்ற தோஷங்களோ பண்ற அபச்சாரங்களோ எல்லாம் குறைஞ்சிடும். அதனால வாக்கு ரொம்ப சுத்தி வேணும் அப்படின்னு சொன்னா. அப்புறம் காயத்தினால பெருமானுக்கு திருவுள்ள கலக்கம் ஏற்படாம இருக்கணும்னா பாகவத அபச்சாரம் படாம பார்க்கணும். 3 தாலையும் பாகவத அபச்சாரம் ரொம்ப பொல்லாது. பெருமாள் சொன்னார் 2 விஷயம் நமக்கு மோட்சார்த்த பிரபத்தி காலத்தில் சொல்றார் ஆச்சாரியன் இல்லையா? ஒன்னு தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, பாகவத அபச்சாரம் கூடாதுன்னு சொல்றார். மிச்சம் எல்லாம் நமக்கு சரி கட்டிடலாம். தேவதாந்திர சம்பந்தம் சரி சார், பிரபத்தி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஏதோ பிராரப்த வசாத்து அவன் பண்ணின அந்த கர்ம வாசனையினால திரும்ப ஏதோ தேவதாந்திர சம்பந்தம் ஏற்பட நேருகிறது. இல்ல ஆத்துல யாரோ நாம தான் பிரபத்தி பண்ணிட்டோம், ஆத்துல இன்னொருத்தர் யாரோ பண்ணிக்கல, மெம்பர்ஸ் யாரோ, அவ பண்ற காரியத்தினால நமக்கு ஒரு தேவதாந்திர சம்பந்தம் வந்துருத்துன்னா நாம அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். இது மாதிரி சில கேள்விகள் வந்தது என்கிட்ட, யாரோ கேட்டிருந்தா. இது மாதிரி ஆத்துல என்னுடைய ரிலேட்டிவே ஆத்துல இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ் பந்துக்கள் இது மாதிரி இருக்கா, நான் என்ன பண்றது? ஆனா அவளை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? கூடுமான வரைக்கும் அவ பண்ற காரியங்கள்ல தேவதாந்திர சம்பந்தம் உள்ள காரியங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி நம்மளை வச்சுக்கணும். அப்படி நம்மளால அதுக்காக பிரிஞ்சு போயிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நித்தியப்படி நமக்கு அந்த மகாவிசுவாசம் பெருமாட்டு இருக்கணும். அப்ப பெருமாட்டை தான் பிரார்த்திச்சுக்கணும். இந்த பிரார்த்தனையுடைய பலத்தினால ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு சரியாகும் இல்லையா? அவளும் ஏதோ கர்மா, நாம நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோம் அதான் சொன்னோம் இல்லையா? யாரும் அடுத்த வாழை பார்த்து ஒரு நீச்சமா நினைச்சிடக்கூடாது. நீ இன்னும் பிரபத்தி பண்ணிக்கலையா? ஐயா நான் பண்ணிட்டேன், நீ இன்னும் பண்ணிக்கலையா? நீ நேற்று வரைக்கும் பண்ணிக்கலையே, இன்னைக்கு தானே பண்ணிட்டு இருக்க, அது மாதிரி அவள் நாளைக்கு பண்ணிட்டு போறா இல்லையா? பெருமாள் கட்டாட்சிக்கணும். அவளுக்கு இன்னும் அந்த நிலைமை வரல, அவளுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலங்கிறதுனால பெருமாள் காத்துன்னு இருக்கான். அந்த பக்குவம் அவனுக்கு வந்துருத்துனா ஆட்டோமேட்டிக்கா எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அவளை ஒரு சதாச்சாரியன் கட்டாட்சத்துக்கு ஆளாக்கி அங்கேருந்து நேர உடனே கொண்டு போயிடுவான். இப்படி அதனால யாரையும் ஆத்துல இருக்கிறாலும் சரி வெளியில இருக்கிறாலும் சரி கூடுமானதுக்கு அவளுக்கு நல்ல புத்தி வரணும், தேவதாந்திர சம்பந்தம் அவளுக்கு கிட்டேருந்து விலகணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அதுதான் பண்ணாமே தவிர அவள்கிட்ட தோஷம் இது பண்ணக்கூடாது, அவள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுன்னு ஒண்ணு. இது கரணத்திரயத்துக்கும் பொருந்தும், மனசாலையும் நினைக்க கூடாது. ஏன்னாலேயா நம்ம தேவதைகள் பித்திருக்கெல்லாம் மேல சஞ்சரிச்சுருக்காளே அவ ததாஸ்து, நம்ம பெரியவா சொல்லுவா பாருங்க, எப்பவும் ததாஸ்துன்னு சொல்லிட்டே போவாளாம். அப்படியே ஆகட்டும். நம்ம மனசால ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைக்கிறோம், எனக்கு இது மாதிரி என்ன இது பண்ணிட்டானே, எனக்கு அன்னைக்கு இவன் பாடாப்படுத்தினா இல்லையா, இவனுக்கு ஏதோ இந்த தண்டனை வரட்டும், இந்த கஷ்டம் எனக்கு வரட்டும் நம்ம நினைச்சுட்டாக்க பெரியவாள் ததாஸ்துன்னு சொல்லிட்டா அவனுடைய டைமும் சரியில்லாம இருந்ததுன்னா, அந்த யாரை நாம தப்பா நினைச்சோமோ யாரை பத்தி அவனுக்கு டைம் அது மாதிரி அமைஞ்சுடுத்தோம்னா 3 சேர்ந்ததுனாக்க அது மாதிரி நடந்துடும். அப்ப என்ன ஆகுது? அவனுக்கு அவனுடைய கர்மவசத்தினால அப்படி நடந்துட்டு போறது, அதை பத்தி இல்லை. ஆனா நான் மனசால் தான் சார் நினைச்சேன், அது ஆயிட்டு அது நான் பொறுப்பா அப்படின்னா நிச்சயமா பொறுப்பு தான். அடுத்த வாளுக்கு ஒரு தீங்கு வரணும்னு நம்ம மனசால நினைச்சா கூட அதுக்கு அவனுக்கு வர தீங்குல நமக்கும் அது பொறுப்பு உண்டு. அதனால வர அபச்சாரம் நமக்கு நேரது இல்லையா? அப்படி அதனாலதான் சொன்னா மனோவா காயத்தினால என்னைக்கும் அடுத்த வாளுக்கு தீங்கு நினையாதே. அப்படி உனக்கு தீங்கு பண்றவனுக்கு கூட நீ கிருப்பையோட ஐயோ அவன் அபச்சாரத்தை சேர்த்துக்கிறானே, அவன் திருந்தணும், கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா நினைக்கணுமே தவிர திருந்தணும்னு பிரார்த்திக்கலாமே தவிர
அவன் கஷ்டப்படணும்னு நம்ம ஒரு நாளும் பிரார்த்திக்கூடாது, மனசில் நினைக்கக்கூடாது. அதனால இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லினார். சொல்லிட்டே வந்தபோது இந்த புருஷார்த்தம்னு ஒன்று சொன்னோம். அது வந்து பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கு, அதனுடைய பவுண்டரி என்ன, எல்லை நிலம் பாகவத கைங்கரியம். பகவத் பக்தியுடைய எல்லை நிலம் என்ன, பாகவத பக்தி அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அதுல வந்து இந்த பாகவத விசாரம் பண்ற போது இதுல ஸ்ரீபாஷ்யத்துல 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல சரியா கடைசியா முடிக்கிற போது ஒரு சூத்திரம் இருக்கு. ஏவம் முக்திபல அநியமஹ ததவாவஸ்ததேகன்னு ஒரு இது இருக்கு. அப்படி அதுல அதை விசாரிக்கிற போது சொல்றார், இந்த எம்பெருமான் ஒன்னும் தேவதாந்திர சம்பந்தம் அதை கூட ஒரு பிரகாரமா அதை நீக்கிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஏதோ புத்தி வந்துடும், அடடா நம்ம திரும்ப போயிட்டு அதை போய் விழுந்துட்டுமே, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ புத்தி வந்து உனக்கு அதுல இருந்து விலகிடுவேன். ஆனா இந்த பாகவத பிரச்சாரம் பண்ற போது எம்பெருமானாலையும் காப்பாற்ற முடியாது. புரியுறதா? எம்பெருமான் அந்த இடத்துல கை தூக்கிடலாம். நான் வந்து மோட்சம் பிரபத்தி பண்ணிட்டேனே, சரி உனக்கு மோட்சம் உண்டு இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பாகவத பிரச்சாரத்துக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவித்து ஆக வேண்டும். அனாவசியமா இந்த பாகவத பிரச்சாரம் பண்றமே அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு அதுக்கு சொல்றா. அந்த ஒரு கால் நீ உணர்ந்துட்டோம் வச்சுக்கோ, நம்ம இப்ப ரியலைஸ் பண்றோம், ஐயோ அந்த பாகவதாட்ட நான் அபச்சாரப்பட்டுட்டேன், அனாவசியமா அபச்சாரப்பட்டுட்டேன், அதுக்கு வந்து என்ன நான் இப்ப பண்றது அப்படின்னா, அந்த பாகவதரான யார்கிட்ட அபச்சாரப்பட்டியோ அவர் இன்னும் வந்து உயிரோட இருந்தாக்க சாட்சாத் அவர்கிட்டயே போய் தான் நீ பிராயச்சித்தை தேடணும். அவர் காலில் விழுந்துதான் நீ அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கணுமே தவிர பெருமாள் கிட்ட போய் பிரயோஜனமே இல்லை. அப்படி அவர் வந்து இப்ப வந்து நாம ரியலைஸ் பண்ற காலத்துல இட்ஸ் டூ லேட் அவர் வந்து ஆல்ரெடி அவர் வந்து பரவச்சுட்டார் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், எம்பெருமான் எதிர போயிட்டு அவரை மனசுல வச்சுட்டு அவர்கிட்ட அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆச்சாரிய முக்கியம், அப்போ ஒரு அபராத க்ஷமம் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த பாப்பம் போகும். இது தவிர வேறு வழியில் எம்பெருமான் நம்மளை பாகவத பிரசாரத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. இது ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் இல்லையா? அதனாலதான் நம்ம நிறைய இதுல பாக்குறோம் இல்லையா, அம்பரீஷ சக்கரவர்த்தி கிட்ட இவர் அபசாரப்பட்டார் துர்வாசா, பெருமாளால ஒண்ணும் பண்ணவில்லை, கை தூக்கிட்டார், ஒண்ணும் பண்ணவில்லை, நீ போய் அவர்கிட்டயே போய் இது பண்ணிட்டு வா அப்படின்ட்டார், இந்த பாவத்தை போக்கிடுவான்னு. அத மாதிரி பல விற்த்தாந்தங்கள் மூலமாக பெருமாள் இது காமிக்கிறது என்ன, பாகவத பிரச்சாரப்பட்டாக்க திரும்ப அதே பாகவதன்ட்டு போய் தான் நீ அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கணும். அதுக்காக நீ ரொம்ப லேட்டா உனக்கு ரியலைஸ் பண்ணாக்க பெருமாள்கிட்ட போயிட்டு ஆச்சாரிய முக்கியம் நீ பண்ணிட்டு தான் ஆகணும். அது அப்படி இந்த பாகவத பிரச்சாரம்ங்கிறது அவ்வளவு கொடுமையான ஒண்ணு. அது மட்டும் பண்ணக்கூடாது, அது நேர்ந்தாலும் பார்த்துக்கணும் நம்ம குடும்பம் வரைக்கும். ஆனா எப்படியோ ஒன்று நேர்ந்துடுறது, நம்மளுடைய பிரகிருதி சம்பந்தனால என்ன ஆகுது, அப்பப்போ இது நேர்ந்துடுறது. அது குடும்பம் வரைக்கும் குறைச்சிக்கணும், அதுக்கு நம்மளுடைய கோபதாபங்கள் குறையணும், அதுக்கும் எம்பெருமான் தான் வழிகாட்டணும். இப்படி பண்ணிட்டே வந்தோம். அப்போ இந்த பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியத்தோட எல்லை நிலம் அப்படின்னு சொன்னோம். அது எப்படின்னு ஒரு கேள்வி வரும், சார் பகவத் கைங்கரியம் தனி, பாகவத நாடும் இங்க இருக்கா, அது எப்படி நம்ம பகவத் கைங்கரியத்துடைய எக்ஸ்டென்ஷனாக இந்த பாகவத கைங்கரியம் எப்படி இருக்கும், அதனுடைய எல்லை நிலமாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரொம்ப பல பிரகாரங்களில் விளக்கிறார் சுவாமி தேசிகன். கைங்கரியத்தை இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்றோம், சர்வீஸ் பண்றோம்னா அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கிறாளே அவளுக்கு வந்து சுவாமின்னு பேர், பெனிஃபிஷியரி இருக்காளே அவளுக்கு சுவாமின்னு பேர் அல்லது சேஷின்னு பேர். கைங்கரியம் யார் பண்றானோ சர்வீஸ் பண்றா இல்லையா அவனுக்கு தாசன் அல்லது சேஷன்னு பேர் இல்லையா. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப லௌகீக ஏதோ ஒரு இதுல திருஷ்டாந்தத்தை பார்ப்போமே. இப்போ ஆபீஸ்ல நம்ம பண்றோம், அப்போ ஆபீஸ்ல நம்ம என்ன பண்றோம், நமக்கு பாஸ் இருக்கானே அவன் சேஷி, நாம சேஷன். அவன் நமக்கு சுவாமி, அதான் நம்ம சுவாமிங்கிறத சார்னு கூப்பிடுறோம் வச்சுக்கோங்க. அவன் சுவாமி, நாம வந்து இது தாசன் இல்லையா. இப்படி நம்மளுடைய நாம் பண்ணுகிற சர்வீஸை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர் தான் நமக்கு மாஸ்டர் அல்லது சுவாமி. நான் யார் கைங்கரியம் பண்றானோ அவன் சேஷன் அல்லது தாசன். இப்படி வந்து நம்ம லௌகீக இதுல பாக்குறோம் இல்லையா லோகத்துல. ஆனா இது எல்லாமே லௌகீகத்துல நாம பாக்குறது எல்லாமே ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது. எத்தனை நாள் நம்ம அந்த ஆபீஸ்ல இருந்துட்டு போறோம், நம்ம லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அப்படி இருக்க போறது இல்லை இல்லையா. ஏதோ ஒரு 58 வயசு இருப்போம், ஒரே ஆபீஸ்ல இருந்துட்டா கூட நிரந்தரமா ஒரே பாஸ், ஒரே எம்ப்ளாயர் ஒரே எம்ப்ளாயின்னு இருந்தா கூட அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தான். அதனால அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த மாதிரியோ பந்துக்களே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது ஆபீஸ் ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்க போறது. ஆனால் பெருமாளுக்கும் அவன் அடியார்களுக்கும் இருக்கிற சேஷசேஷி சம்பந்தம்ங்கிறது என்னைக்கும் நித்தியமானது, இயற்கையா நேச்சுரலா நடந்தது இல்லையா. நம்ம என்ன சொன்னோம், இந்த சரீர சம்பந்தம்லாம் இருக்க, இந்த சரீரத்துல பிறந்துட்டதுனால இவள் அம்மா, இவள் அப்பா, இவர் வந்து தங்கை, அக்கா இப்படி எல்லாம் ஏற்படுறது. ஆனா எத்தனையோ ஜென்மம் இருக்கு, எல்லா ஜென்மனும் இவா தான் கூட பிறந்தாளா, இவாளுக்கு தான் நீ பிறந்தையா, இல்லை இல்லையா. அப்போ ஆனா அந்த பெருமாள் மாறல, இந்த ஜீவனும் மாறல.
அந்த பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற சம்பந்தம் இருக்கே அது மட்டும் நித்தியமானது, ஒழிக்க ஒண்ணா உறவு. எவ்வளவுதான் சொன்னா நீ கடவுள் இல்லைன்னு காட்டுக்கத்துல கத்தினாலும் அவன் எம்பெருமான், அவன் தான் உன்னை படைச்சாங்கிற சத்தியமானது மாற போறதில்லை. நீ உடனேயே படைச்சுக்கல, அவனால் தான் படைக்கப்பட்டாங்கிற சத்தியம் மாற போறதில்லை. அதனால அவனுக்கும் உனக்கும் இருக்கிற நித்திய சம்பந்தம்ங்கிறது என்னைக்கும் சாஸ்வதமானது, அழியாதது, அது நேச்சுரலானது கூட அப்படின்னு சொன்னார். இப்படி இந்த சம்பந்தத்துல என்ன ஆகுது, இந்த சேஷன் சேஷி ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்போ ஒரு பாஸ் இருக்கான், ஒரு சர்வெண்ட் இருக்கான். இந்த சர்வெண்ட் பண்ற காரியத்தை கொண்டு அந்த பாஸ் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தினால அந்த பாஸுக்கு அந்த சந்தோஷத்தினால இவனுக்கு ஏதோ போனஸ் கொடுக்குறான், இல்ல சம்பளமே கொடுக்குறான் வச்சுக்கோமே, அதனால வர சந்தோஷம் இந்த சர்வெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருக்கு. அத மாதிரி ஆனா இந்த பிரபன்னன் பெருமாள் இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற சந்தோஷத்துல பிரபன்னனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கு பிரபன்னனுக்கு என்ன இது பிரயோஜனம் அப்படின்னா, அந்த சுவாமியான பெருமாளுடைய முகோல்லாசம் இருக்கே, முகோல்லாசம் திருமுக மண்டல விகாசம் இருக்கே, அதுதான் தனக்கு பிரதானமான பிரயோஜனமாக கொண்டிருக்கணும். யாரு? ஒரு பிரபன்னன். நம்ம என்ன சொன்னோம் இன்னைக்கு இதுல சொன்னோம் இல்லையா, இந்த ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், உனக்கு வீடு இது வேணுமா, கைவல்யம் வேணுமா, இல்ல ஐஸ்வர்யம் வேணுமா, மோட்சம் வேணுமானாக்கா என்ன, இந்த நிர்பந்தங்கள்லாம் எனக்கு இல்லை. அது எதிர்க்க அது கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்டா போடுறோம். ஆனா எந்த ஒண்ணு உன்னுடைய முகோல்லாசத்துக்காக உன்னுடைய சந்தோஷார்த்தம் நான் அனுபவிக்கிறேனோ அதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படின்னார் ஆழ்வார் இல்லையா. இப்ப சிறப்பில் வீடு சொல்லிட்டு வரப்போது எதிர்க்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. நீ எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, இல்ல மோட்சத்தை கொடு, இல்ல கைவல்யத்தை கொடு, இல்ல நரகத்தையே கொடு, நீ கொஞ்ச நாள் போய் நரகத்துல போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னாக்க அது உன்னுடைய திருவுள்ளமானால் அதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படின்னார். ஸோ எதுவா இருந்தாலும் எம்பெருமானுடைய திருமுக மண்டல விகாசத்துக்காக எதை நாம பண்றோமோ அதுதான் நமக்கு பிரயோஜனம் இல்லையா, நமக்காக பண்றதை காட்டும். இப்படிலாம் சொல்லிட்டே வந்தார். இந்த தாசியம்னு சொன்னமே அதை பத்தி நம்ம நடுவில் விளக்கின போது, இந்த ஒருத்தனுக்கு தாசத்துவம் எப்படி சித்திக்கிறது, ஸ்வரூப தாசியம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சாஸ்திரத்துல நம்ம விகிதமான இந்த நம்மளுடைய அந்த சேஷசேஷி பாவம், பெருமாள் சேஷி நாம் சேஷன் அப்படின்னு உணர்கிறோமே, அது ஸ்வரூப தாசியம்னு பேர். இன்னொன்னு குணகிருத தாசியம்னு ஒண்ணு பேர். குணகிருத தாசியம்னா என்ன, ஒருத்தனை கொண்டு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுடைய குணங்களை கொண்டு அவன்கிட்ட ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா, ஒரு நல்லவன், இவ்வளவு குணங்கள் இருக்கு, இவ்வளவு இவ்வளவு நல்ல குணங்கள் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நமக்கு ஒரு பிடித்தம் வருது. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆகுது, அவள் நம்மளோட பெரியவாளா இருந்தாக்க அவள் மேல நமக்கு அவள் போய் சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு தோன்றது. அத மாதிரி இருக்கிறது அந்த குணகிருத தாசியம். எப்படி குணைர் தாசியம் உபாகதகான்னு இளைய பெருமாள் சொல்றானே, அவன்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற போது இளைய பெருமாள் என்ன பண்றான், எல்லாரும் அகமஸ்மி அவரோ பிராத்தா, எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், ராமனுக்கு அப்புறம் பிறந்ததால என்னை தம்பின்னு சொல்லுவார்கள். அந்த இதெல்லாம் நான் இப்ப கூட வரல, எதனால தெரியுமோ, குணைகி தாசியம் உபாகதா, அந்த பெருமாளுடைய குணங்களை கொண்டு அதற்கு அடிமையாகி நான் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். கைங்கரியத்தை பொருட்டு வந்தேன் அப்படின்றத இளைய பெருமாள் லட்சுமணன் சொல்லிட்டான். இப்படி இந்த ஸ்வரூப விஷயத்துல இதை நாம தெரிஞ்சுக்கணும், யாருக்கு எப்படி தாசியமாகறோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பகவத சேஷத்துவம் எப்படி பகவத் சேஷத்துடைய எல்லை நிலமாகும் நம்ம சொல்லிட்டே வரபோது, பாகவத அபச்சாரம் எப்படி பெருமாளுக்கு சகிக்க முடியாம இருக்கோ அத மாதிரி பாகவத ஆராதனமே பெருமாளுக்கு சந்தோஷ கேது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பாகவத அபச்சாரம் பட்டோம்னாக்க அது பெருமாளுக்கு சகிக்காது, அந்த அபச்சாரத்தை அவன் பொறுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோம். அத மாதிரி எது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னா பகவத் பக்தியை காட்டு. ஒரு பாகவத பக்தி நமக்கு இருந்துட்டோம்னா அதுதான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஹேத்து அப்படின்னு தெரியுது. இது கீதாச்சாரன் நிறைய தன்னுடைய ஸ்லோகத்துல சொல்லியிருக்கான். உதாரா சர்வயேவேத்தை ஞானி துவாத்மேவேத, நம்ம இதெல்லாம் இதுல பார்த்திருக்கோம் கத்தியத்திரயத்துல இல்லையா. ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதிம் அப்படின்னார். அதுக்கப்புறமும் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதனம் புரோக்தம் என்ன ததியாராதனம் பரம். இந்த இடத்துல ததியாராதனம் நம்ம என்ன நினைச்சுட்டோம், சாப்பிட்றதுக்கு பேர் ததியாராதனம் நினைச்சுட்டோம், சாப்பாடு போடுறதுக்கு பேர். ததீயர்கள்னா யாரு, தத் சப்தம் பெருமாள் சொல்றது. ததீயர்கள்னா பாகவதாள சொல்றது. பாகவதாளுக்கு நாம எப்படி ஆராதிக்கிறோமோ அதுக்கு பேர் ததியாராதனம்னு பேர். அதனால இந்த ஆராதனங்கள் எல்லாம் ரொம்ப சிரேஷ்டமானது விஷ்ணுக்கு பண்ற ஆராதனம். ஆராதனம் சர்வேஷாம் சர்வேஷாம் ஆராதனானா விஷ்ணோர் ஆராதனம் பரம் இல்லையா. விஷ்ணுக்கு பண்ற ஆராதனம் எல்லாத்தையும் விட பரம் புருஷார்த்தத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப வசதியானது. அதையும் தஸ்மாத் பரதனம் புரோக்தம், அதை விட வசதி என்ன தெரியுமோ,
ததீயாராதனம் பரம். அந்த விஷ்ணுவுடைய பக்தர்களுக்கு நாம் ஆராதிச்சால் பல வகையில் நான் அவளுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. சாதம் போறது மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் முடியுமோ அது மாதிரி ஒரு பாகதாள் இருக்கு. டிசர்விங் பாகதாளுக்கு நாம வந்து அவளுக்கு பண்ற சர்வீஸ் இருக்கு. அதனால எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்றது கீதாச்சாரியன் நிறைய சொல்லி காமிச்சார். அதெல்லாம் தான் ஆழ்வார்கள் சொன்னார்லையே, அடியார்க்கனை ஆட்படுத்த விமலன் உற்றது முன் அடியார் கடிமை. இதெல்லாம் எதுக்கு சொன்னது இல்லையா? என்னை விற்கவும் பெறுவேன் அப்படின்னார். யாரு? பெருமாள் இல்ல, அடியார்கள். இன்னொரு பாகவதன் அவனை வித்திர கூட விட்டலாம், அந்த அளவுக்கு நான் அவனுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்லி காமிச்சார் பெருமாள். இப்படி சொல்லிட்டே வந்தார். இது இதமாக கேசவா பிரபோத்தமான என்ன சொல்றாரு, பேசுவார் அடியார்கள் எந்தமை விற்கவும் பெரியார்களே அப்படின்னு அங்க ஆழ்வார் சொல்ற மாதிரி, இது மாதிரி பாகவதனுக்கு நம்ம சேஷனா இருக்கிறது மட்டும் இல்ல, தாசனாக இருக்கிறதும் பெருமாளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இப்படி எல்லாம் ஒரு பிரபணன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அப்புறம் கைங்கரியங்கள், நாம பண்ற காரியங்கள் எல்லா கைங்கரியமும் ஒண்ணுதானே அப்படின்றது இல்லை. சாஸ்திர விகிதமான சாஸ்திரியமான கர்மாக்கள் தான் கைங்கரியங்கள்னு பேர் இல்லையா? இப்போ அதே ஒரு இதுல 15வது அத்தியாயமா, அதுல ராட்சச ஜென்மா இந்த ஜென்மா அப்படின்னு சொல்றார் இல்லையா? அது சொல்ற தேவ இதை சொல்ற போது அந்த விபாகம் பண்ணி காமிக்கிறார் கீதாச்சாரியன். யார் ஒருவன் ராட்சசர்களை ஒருத்தவர் அசுர பிரகிருதி யார் அப்படின்னா, அசாஸ்திரியமான காரியங்களை பண்றவன், சாஸ்திரியமான காரியங்களை விலக்கி அசாஸ்திரியமான காரியங்களை பண்றவன் அசுர பிரகிருதி. புரிஞ்சுதா? அப்போ சத்து யாரு? சாஸ்திரம். அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன? எதுக்கு சாஸ்திர விகிதமான காரியங்களை யார் பண்றாளோ அவன் தான் சத். இப்போ இதை சொல்ற போது நம்ம ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு, ஒரு பிரபண்ணன் கடைபிடிக்க வேண்டியது ரெண்டு விதமான கைங்கரியங்கள். என்னன்னா, ஒன்னு ஆக்ஞா கைங்கரியம்னு ஒன்னு இருக்கு, அனுஜ்ஞா கைங்கரியம்னு ஒன்னு இருக்கு. இதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஆக்ஞா கைங்கரியம்னா என்ன தெரியுமா? தமிழ்ல ஆணையிடப்பட்ட கைங்கரியம். எதை ஒன்றை பண்ணினால் புண்ணியம் கிடையாது, பண்ணாம விட்டா பாபம் சம்பவிக்குமோ, பிரத்யவாயம் வருமோ, அதுக்கு ஆக்ஞா கைங்கரியம்னு பேர். என்ன என்ன அர்த்தம்? அதுக்கு ஆணையிடப்பட்ட கைங்கரியம். இப்படின்னு உனக்கு வந்து ஆர்டர், இட் இஸ் அ கமாண்ட். அதுல இருந்து வந்து யூ cannot escape. அது எந்த காரணத்தினாலும் நீ வந்து அதை விலக்கி விட்டு போக முடியாது. எந்த நிலையிலையும் அதுல இருந்து வழுவாமல் சாஸ்திர விதிப்படி அதுல விதிச்சிருக்கிறபடி தேகம் இருக்கிற வரைக்கும் நீ கடைபிடிக்கணும்னு இருக்க. அதெல்லாம் தான் வந்து ஆக்ஞா கைங்கரியம்னு பேர். அதுல எதெல்லாம் வரும்? சந்தியாவந்தனாதிகளோ இல்ல பித்திரு கைங்கரியங்களோ, இதெல்லாம் இந்த ஆக்ஞா கைங்கரியம். பித்திரு கைங்கரியத்தினால என்ன இது பிரயோஜனம்? உடனே நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. நீ பித்திரு கைங்கரியம் பண்ண நாளைக்கு ப்ரமோஷன் வந்துருமா, இல்லை நான் சந்தியாவந்தனம் பண்ண நாளைக்கு காத்தால எனக்கு வந்து போனஸ் வருமா, அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. நீ பண்ண வேண்டியது விதி. நீ சந்தியாவந்தனம் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, அது பண்ணாம நேராம இருக்க பாருங்க, அது பண்ணாட்டாக்க பிரத்யவாயம் வருத, அது தடுக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நீ பண்ணு சந்தியாவந்தனத்தை. பிரத்யவாயம் என்ன? அந்த சந்தியாவந்தனை விட்டுட்டாக்க என்ன ஆகும்? உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய சந்ததிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். நீ பண்ற பாபமானது கடைசி கால வரைக்கும் நீ சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதனால வர நேர்கிற பாபம் உன்னுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுது. அது எங்க போகும்? அப்புறம் உன்னுடைய மகன்களோ மகளோ பேரனோ பேத்தியோ அதுகளுக்கெல்லாம் வந்து வடியும் அதெல்லாம் இல்லையா? அதுக்காகவாவது, அதை அவாய்ட் பண்றதுக்காகவாவது சந்தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும். சந்தியானம் பண்ண சார் அப்படி பண்ணலாமா, பெருமாட்ட தியானம் அந்த எண்ணம் இல்லாம நம்ம பண்ணலாமா அப்படின்னா நீ பண்ண ஆரம்பி, தானா சித்த சுத்தி ஏற்படும். ஆகா, இது பண்ற போது நம்மளுக்கு ஒரு ஆத்ம இது வருது, அமைதி வருது, அந்த அமைதி நமக்கு நிச்சயம் நிரந்தரமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்படியாக இந்த சந்தியாவந்தன காரியாதிகள் இது வந்து பண்ணவானும். பண்ணாட்டாக்க பிரத்யவாயம், அதனால வந்து பாப்பங்கள் நேருகின்றன, தண்டனைகள் உனக்கோ இல்ல இதுவோ வந்துடும், ஒன்று சேர்ந்திருக்கலாம் நிச்சயம் வந்துடும். அதனால அதை வந்து இல்ல எனக்கு புரியவே இல்லையே, அதனால இது பண்ணணுமா வேண்டாமா, அந்த கையிலாம் உனக்கு வேண்டவே வேண்டாம். சந்தியாவந்தனாதிகள் உனக்கு விதிச்சிருக்கு. சந்தியாவந்தனம் சொல்றது வந்து உபலட்சணமா சொல்றேன். அதை தொடர்ந்து எல்லா நித்திய கர்மாக்களுமே பித்ரு கைங்கரியங்கள். இல்ல சார் நான் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னா காசியில போய் தற்பா இது பண்ணிட்டு வந்துட்டா, கயா சாரதம் பண்ணிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டாம்னு சொன்னா சாரதம் அப்படின்னா உன்னை யாரோ ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். இது சொன்னவனுக்கு உனக்கு தெரியல, அவனுக்கு விஷயம் தெரியல, இல்ல உன்னை ஏமாத்தணும்னு அவன் பண்ணிருக்கான், அவனுக்கு தப்பா மிஸ்லீட் பண்றான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த சாஸ்திரமும் இல்லை. கயாசாரதம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அது சாஸ்திரம். ஆனா அதை பண்ணிட்டாக்க இங்க விட்டுடலாம், இல்ல வந்து நான் அதுவா கொடுத்துட்றேன், என்ன ஆமமா கொடுத்துட்றேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் வந்து இதுல ஓல்டேஜ் ஹோம்ல போயிட்டு இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டேன் சார், 50 பேருக்கு 100 இது போட்டேன், சோறு போட்டேன், யார் கேட்டா? அதெல்லாம் நீ அப்பா அம்மாக்கு சார் இருக்கிற போது சோறு போடல, சரி இல்லாத போதான வந்து இப்போவான வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உன்னால பண்ண முடியலன்னா நீ அங்க போய் 50 பேர் என்ன 5000 பேருக்கு போட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா?
அதனால நீ பண்ண வேண்டிய பித்ரு கைங்கரியங்களோ நித்திய கர்மாக்களோ விடாம பண்ணியாகணும். பண்ணலைன்னா அதுக்கு பிரத்யவாயம் உண்டு. இது என்ன? ஆக்ஞா கைங்கரியம் இல்ல. இதுக்குதான் அடிக்கடி நாம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்றோம், ஒவ்வொரு செஷன்லயும் நாம ஸ்தோத்திரத்தமா இருக்கட்டும், இல்ல கத்தியத்திரயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அப்பப்ப அபச்சரம் கிடைக்கும். என்ன சொல்றோம்? ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா இல்லையா? எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே. அவன் என்ன அப்படி பண்ணாதவன் என்ன? மத் பக்தோபி ந வைஷ்ணவஹா ஆக்ஞா சேதி மம துரோகி அப்படின்னு பெருமாள் அவர் விஷ்ணு தர்மோத்திரம்னு ஒரு கிரந்தத்துல சாட்சாத் பெருமான் சொல்ற வார்த்தை இது. ஒத்தன் இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்ன தெரியுமோ? என்னுடைய வேதான ஆக்ஞா, என்னுடைய கமெண்ட்ஸ். அதனால அதுல இருக்கிறது நீ பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பிரயோஜனம் சார்? இது சந்தியானம் என்ன சார் பிரயோஜனம்? பிரயோஜனம் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளே, அது என்ன பிரயோஜனம்? நீ கேட்காத. நான் என்னுடைய ஆணை அது, நீ அதை பண்ணு. அப்படி பண்ணாம உடனே நீ ஒரு பக்தனாக உன்னை காமிச்சு கொண்டாலும் என்ன அர்த்தம்? மம துரோகி, என்னுடைய துரோகினி. மத் பக்தோபி ந வைஷ்ணவா, நீ வைஷ்ணவனாக மாட்டேன். உன்னை நீ வைஷ்ணவன்னு சொல்லிக்கலாம். நீ பக்கம் பக்கமா கலர் கலரா பலவித பெண்கள் பேனாவை கொண்டு பலவித டிசைன்லாம் போட்டு நீ எழுதிட்டுக்கலாம். ராமானோ கிருஷ்ணானோ கோவிந்தானோ முகுந்தானோ எழுதிட்டுக்கலாம். ஆனா நீ என்னுடைய துரோகி இல்லையா? நான் அத்தனை கிரந்தம் படிப்பேன் சார், ஒரு நாள் ஒரு புனர்விசு இது பண்ணி விடுறேன், பட்டாபிஷேகம் பண்றேன், இல்ல நான் சப்தாகமா ஒவ்வொரு 7 நாளும் ஒரு பட்டாபிஷேகம் பண்றேன், இல்ல பாவத சப்தாகம் பண்ணிட்டு இருக்கேன், இது நவாகம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நீ பண்ணு, உனக்கு தெம்பு இருக்கு, நீ பண்ற. நான் சொன்ன வேலையை நீ பண்ணல. எது நான் சொன்ன வேலைன்னு? மமை வாக்ஞா, நித்திய கர்மாவை நீ பண்ணலை. அது பண்ணாத போது இதெல்லாம் ஹம்பக்கு. இது வெளிவேஷம் போடுறேன். 4 பேர் பார்த்தா சொல்லுவா, ஐயோ அவர் எத்தனை கோயிலுக்கு போறார், எத்தனை பெருமாளையில பண்றார், எத்தனை கைங்கரியம் பண்றார், எத்தனை சேவாகாரம் போறார், எத்தனை பாராயணம் பண்றார், எத்தனை தடவை ராமாயணம் பண்றார், எத்தனை தடவை பாகவதம் படிக்கிறார், எத்தனை தடவை நோட்டு புக்கு எழுதி தள்ளுறார் கலரா. உனக்கு வசதி இருக்கு, பொழுது போல பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பண்ண வேண்டியதை விட்டுட்டு நீ அதெல்லாம் பண்ணாக்க அதுக்கு பிரயோஜனமும் இல்லை. நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பண்ணாம விட்ட பாபமும் வரும் இல்லையா? அது இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு. தனக்கு விதிச்சிருக்கிற கர்மாவை பண்ணின ஒரு பஞ்சமனோ சதுர்த்தனோ இத்தர வர்ணத்தவன் அவனை காட்டிலும் இந்த தன்னுடைய கர்மாவை நித்திய கர்மாவை பண்ணாத பிராமணன் மட்டமானவன், கீழ்மையானவன் சொல்றது ஒரு ஸ்லோகம். புரியுதா? ஒருத்தன் வேற ஏதோ நம்மளுக்கு மாசாந்திரமோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை தேவைப்படுற ஒருத்தன், அவன் அந்த வேலையை தனக்கு உரிச்ச குலாச்சாரத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நாம ஒரு சந்தி சாவித்திரி பண்ணலை அப்படின்னா அந்த வரானே 1.5 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தரம் அவனை காட்டிலும் நீ ரொம்ப கீழ்பட்டவன் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தத்துல இருந்து என்ன தெரியுது? நம்முடைய நித்திய கர்மாவை விட்டவன் பிராமணன் இல்லை. நம்மளுக்கு இந்த உபநயனம் பண்றாம, உபநயனம் எதுக்காக பண்ணிக்கிறது? அத்தியனம் பண்றதுக்காக. இப்ப அத்தியனம் பண்ணல, வேதாத்தியனம் விட்டே போச்சு. ஏதோ சில வசதியான குடும்பம் பகவத் கற்பையினால சில ஃபேமிலிஸ்ல மட்டும் இருந்துட்டு இருக்கு. நமக்கு இந்த நித்திய கர்மான்னு ஒன்று வச்சிருக்காளே பெரியவா, அதையான விடாம பண்ண வேண்டாமோ? யாரோ ஒருத்தர் சொன்னா, இந்த அர்க்கியம் விட்டா இவ்வளோ பலன் சொல்றாளே சார், இவ்வளவு புண்ணியமாமே அப்படின்னா, அந்த அர்க்கியம் விட்டாலே இவ்வளவு பலன்னா சந்தியாவனத்தையே விட்டா இவ்வளவு பலன் அப்போ இல்லையா? அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுடுறான். சந்தியாவனத்தை விட்டவன் வேற ஒரு கர்மாவுக்கும் அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது. நீ 106 இல்ல 212 விதேசம் போயிட்டு வந்தாலும் பலன் பெரிய 0 தான். ஏன்னா நீ மம துரோகின்னு எம்பெருமான் சொல்லியிருக்கானே. பெருமாளுக்கு நீ துரோகத்தை பண்ணிட்டு நீ எத்தனை கோவில் ஏறி இறங்கினா என்ன, எத்தனை பாராயணம் பண்ணா என்ன, எத்தனை கோடி லேಖன கைங்கரியம் பண்ணினா என்ன, எதுக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன் சார். நான் 24 மணி நேரம் எனக்கு காஃபி டீ எதுவும் நடுவில் தேவையில்லை, தீர்த்தம் தேவையில்லை, நான் கையில ஜாதா வச்சுன்னா 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன் சார். ஆனா சந்தியாவனம் அவசியம் இல்லை சார். யார் சொல்றா அப்படி? அது மாதிரி ஒரு பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? நாம சங்கீர்த்தனமே எல்லாத்தையும் கொடுத்துரும், இந்த கர்மாலாம் வேணாம், அதுதான் சார் போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ். அப்படிலாம் எந்த சாஸ்திரமும் சொல்லல. நாமத்துடைய பெருமையை சொல்றதுக்காக சங்கீர்த்தனத்துடைய பெருமையை, நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமை குறையாது, நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை சொல்றதுக்காக அதுக்கு ஈடா இன்னொன்னு கிடையாதுன்னு சொல்றதே தவிர இந்த நித்திய கர்மா அப்ப அது வாஸ்தவம். அப்படி சொல்றவாளுடைய பேச்சு கரெக்ட் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப பெருமாளுடைய வாக்கு பொய்யாயிடும். அவன் என்ன சொல்றான்? ஸ்ருதிஸ்மிருதி மமை வாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி நான் வைஷ்ணவான்னு சொன்னது அப்ப பெருமாள் சொன்னது பொய், நாம இங்க படாத்தின் இருக்கிறது உண்மையாயிடும் இல்லையா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன ஒண்ணு சொல்லலாம், அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கிற போது நம்ம அந்த ஒரு அனுபவத்தினால அந்த இடத்துல நம்ம விலகி போய் சத்தியானம் பண்ண முடியல சுவாமி, பரவாயில்ல, என்ன பண்ணு,
9 மணியில 10 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணு. நடுவில் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் விராமம் இருக்கு இல்லையா, அப்ப போய் சந்தியாவந்தம் துரியார்க்கியத்தோட வந்து பண்ணிட்டு திரும்ப நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணா பெருமாள் அப்பதான் குஷி பண்றான். அந்த மகிழ்ச்சியில் தான் குதிக்கிறானே தவிர நீ வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இரு சந்தி சாவித்திரி விட்டுடு அப்படின்னா நீ பெருமாளுக்கு துரோகிதான். எங்க வேணா போய் சாதிக்கலாம் இல்லையா. இது நாம சங்கீர்த்தனம் நான் ஒரு இதுக்காக சொன்னேன், உபலட்சணமா சொன்னேன் தவிர எல்லா கைங்கிறதுக்கு இதுதான். கோயிலுக்கு போனாலும் சரி, நீ வந்து க்ஷேத்ராடனம் பண்ணாலும் சரி, இல்ல நோட்புக்கா கலர் கலரா பேனால் எழுதி டிசைன் எழுதி தள்ளினாலும் சரி, பாராயணமா கார்த்தா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பாராயணம் பண்ணாலும் சரி, என்ன எந்த கைங்கரியம் பண்ணினாலும் சரி, பாராயணம் சேவாகலம் எது பண்ணாலும் சரி, சந்தி சாவித்திரி ஒண்ணுக்கு அந்த 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீ பண்ண முடியலன்னாக்க இது எல்லாம் வந்து வியர்த்தம். இதுதான் இந்த ஆக்ஞா கைங்கரியத்தை பத்தி சொல்றது. இதெல்லாம் பெரியவா எழுதி வச்சிருக்கா, பக்கமா எழுதி வச்சிருக்கா இல்லையா. இதை பண்ண முடியாம நீ அதெல்லாம் என்ன பண்ணி கழிக்க பாரு. நீ பேசிக்கா பண்ண வேண்டியதே பண்ணல, அப்பா அம்மாவுக்கு சோறு போடல, நீ போயிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல வந்து வருஷத்துக்கு நான் வந்து 5 லட்சம் கட்டுறேன் சார், வருஷம் முழுக்க 360 நாங்க தான் சோறு போடுறேன், நீ அப்பா அம்மாவுக்கு போடலையேப்பா, அவளை கொண்டு ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளிட்டு நீ ஃபாரின்ல போய் உட்காந்துருந்தாக்க அங்கே செக் எழுதி கொடுக்கறதுனால எல்லாம் ஆயிடுமா. பண்ண வேண்டிய வேலையை பண்ணாம நீ ஏதோ இன்னொன்னு பண்றேன்னா அதுக்கெல்லாம் என்ன பேரு, அனுஜ்ஞா கைங்கரியம்னு பேரு. அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு வந்தோம். ஆக்ஞா கைங்கரியம்னு ஒண்ணு இருக்கு, அனுஜ்ஞா கைங்கரியம்னு ஒண்ணு இருக்கு. ஆக்ஞா கைங்கரியம்னா ஆணையிடப்பட்ட கைங்கரியம், அனுஜ்ஞா கைங்கரியம்னா அனுமதிக்கப்பட்ட கைங்கரியம். வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த அனுஜ்ஞா கைங்கரியம்னா என்னன்னு சொல்றேன். இப்போ எந்த விதமான கைங்கரியங்களை நீ பண்ணினால் புண்ணியம் உண்டோ, ஆனா பண்ணாட்டா பாப்பம் இல்லையோ, அதுக்கு பேர் அனுஜ்ஞா கைங்கரியம்னு பேர். ஒரு புரியறதுக்காக மட்டும் சொல்றேன், இதுதான் இதனுடைய லட்சணம்னு எடுத்துக்கூடாது நீங்க. புரியுறதா? ஆக்ஞா கைங்கரியத்துக்கு என்ன சொன்னோம், எந்த செயல்களை நீ பண்ணினால் புண்ணியம் இல்லை, ஆனா பண்ணாவிட்டால் பாப்பமோ, அதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியம். எம்பெருமானுடைய ஆக்ஞை, அதுக்கு பாப்பம் உண்டு, அதை நீயோ கஷ்டப்பட போற, இல்ல உன்னுடைய சந்ததியில் கஷ்டப்பட போறா. அனுஜ்ஞா கைங்கரியம்ல எந்த கைங்கரியங்களை நீ பண்ணாவிட்டால் பாபம் இல்லை, பண்ணால் புண்ணியமோ, அதெல்லாம் அனுஜ்ஞா கைங்கரியம். நான் ரோட்ல போய் ஏதோ ஒரு ஊர்ல போய் நான் குளம் வெட்டுறேன், நல்ல காரியம், அவசியம் புண்ணியமான காரியம், 4 பேருக்கு தீர்த்தம் கிடைக்கும், அந்த அந்த க்ஷேத்திரமே அந்த தேசமே அந்த பிரதேசம் நல்ல இதுவா இருக்கும், ரொம்ப செழிச்சிருக்கும், நல்ல பெரிய கைங்கரியம், அது புண்ணியம் உண்டு. சப்போஸ் அது நம்ம பண்ணலை, அதனால ஒன்றும் பாபம் இல்லை, அது ஒன்னாலும் அதிக யார் முடியறதோ அவ பண்ணிட்டு போறான். ரோடு முழுக்க மரம் நட்டேன், நல்ல பெரிய புண்ணியமான காரியம், நிறைய பறவைகள் வந்து நிற்கும், 4 போற பாகத்தாளுக்கு வந்து நிழல் கிடைக்கும், பூமியில வந்து ஜலம் வாட்டர் பெட் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல கைங்கரியம் புண்ணியம். ஆனா அது பண்ணாட்டா பாப்பம் இல்லை இல்லையா. கோவிலுக்கு போறத கூட நான் சொல்றேன், வேற ஏதோ நிர்பந்தம் ஆயிடுத்து கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாக்க அது பாப்பம் இல்லை. கோவிலுக்கு போனாக்க பெருமாளை சேர்க்கிற புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அன்னைக்கு 4 பாகத்தாளுடைய கட்டாட்சம் மேல படும், அதனால இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அவ்வளவுதானே தவிர போகாட்டா பாபம் சம்பவிக்காது இல்லையா. ஏதோ ஒரு நாள் பாராயணம் பண்ண முடியல, பாபம் இல்லை. நித்திகர்மா வச்சிருக்கிற ஆளுக்கு வேற வச்சுக்கோங்க, ஆனா அது பண்ணாட்டா பண்ண முடியாட்டா பாபம் இல்லை, பண்ணினா அவனுக்கு புண்ணியம் உண்டு. அதெல்லாம் அனுஜ்ஞா கைங்கரியம்னு பேரு. ஆனா இந்த நித்திய கர்மாக்கள் பண்ணினா புண்ணியம் கிடையாது, அது விதிங்கிறதுனால நீ பண்ணி ஆகணும், பண்ணாட்டா பாப்பம் உண்டு. இது புரியுறதா? ஆனால் இந்த ஆக்ஞா அனுஜ்ஞா கைங்கரியங்களுக்கு உண்டான வித்தியாசம் தெரியாதனால்தான் ரொம்ப பேர் அதை எக்ஸ்கியூஸா வச்சுட்டு போட்டு அடிச்சு தள்ளிவிட வேண்டியது. அது இது பண்றேன், இது போறோம், மனசு நன்னா இருந்தா போறோம் சார், மனசு நன்னா இருந்தா போறோம், சாப்பிடாம இருக்கேன் போ, மனசு நன்னா இருந்தா போறோம்னா எல்லாம் நம்மளுக்கு பிரகிருதி சம்பந்தத்தினால எல்லாம் டயத்துக்கு டைம் பசிக்கிறது, டயத்துக்கு டைம் நம்மளுக்கு வந்து காஃபி வேண்டிருக்கு, டீ வேண்டிருக்கு, இன்னும் வாய்க்கு முறவரப்பா இதெல்லாம் வேண்டிருக்கு இல்லையா. மனசு சுத்தி இருந்தா போருமே, இதெல்லாம் எதுக்கு? அப்போ ஒரு போஷணத்துக்கு ஏதோ தேவைப்படுறது. அத மாதிரி இந்த சித்தத்துடைய போஷணத்துக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுறது, நித்திய கர்மாக்கள் பண்ணணும். அதான் சொல்றாரு, நம்ம வந்து ஸ்ரீபாஷத்துல அதாவது பிரம்ம ஜிக்ஞாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கர்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. கர்மகாண்டம் முழுக்க சொல்லி கர்மாக்களை பண்ணிட்டே வரணும், அதை விடுறதுக்கு இல்ல. பிரம்மத்தை நாடி போறேன்னு சொல்லிட்டு கர்மா விட்டுறது இல்லை இல்லையா. அப்போ அந்த கர்மாவை பண்ணிட்டே என்ன ஒரு வித்தியாசம், இந்த பிரம்மஞானம் வரதுக்கு முன்னாடி கர்மா வந்து தனக்கு பலன் கொடுக்க போறதுன்னு நினைச்சுன்னு பண்ணான் தன்னுடைய பலத்துக்காக. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு, இந்த பலன்கள்லாம் நித்தியம் இல்ல, இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் நிரந்தரம் இல்ல அப்படின்னு தெரிய போது ஒரு நித்தியமான பலன்களை தேடி இந்த பிரம்மஞானத்தை தேடி போறான். அப்ப அந்த பிரம்மஞானத்தை தேடி போற போது கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கணும், ஆனா அதுக்கு வந்து பலாபி சந்தி இல்லாம தனக்கு பலனை கொடுக்கறதுக்காக இல்லாம எல்லாம் பகவத் கைங்கரிய ரூபமா பண்ணிட்டு இருக்கணும். இது ஒண்ணுதான் வித்தியாசம். அதனால இந்த ஜென்மா என்னைக்கும் நம்மளை விட்டு இந்த நித்திய கர்மா போகாது இப்படின்னு சொன்னா, அதனால அவாவா இந்த வர்ணத்துக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் ஏற்புடையதான கர்மாக்களை பண்ணணும். அது என்ன வித்தியாசம்? திடீர்னு வர்ணம் ஆசிரமம் ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா, வர்ணம்னா என்ன அர்த்தம்?
இந்த நமக்கு த்விஜனுக்கு போட்டிருக்கிற எது பாபம்னு போட்டிருக்கோ அது எல்லாருக்கும் பொருந்தாது. இன்னொரு வர்ணத்தவருக்கு அது அனுமதிக்கப்பட்டதா இருக்கலாம் இல்லையா? இப்ப ஏதோ ஒரு வஸ்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சோமே, அந்த சாப்பிட்றது இன்னொரு வர்ணத்தவர் அவளுக்கு அது வேணும், அவளுக்கு பலம் வேணும், அதனால அது அந்த விஷயத்தை அவ சாப்பிட்டாகும். ஆனால் எல்லாருக்கும் ஒண்ணுதானே ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது விதிக்கல. நம்மளுக்கு ஆத்ம பலம் தான் வேணுமே தவிர தேக பலம் அல்ல. தேகத்துல ஹெல்த் வேணும், ஆரோக்கியம் வேணும். அதெல்லாம் சொல்லல, ஆரோக்கியம்ங்கிறது வேற, நம்ம பலத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பலத்தை ஏற்றிக்கிறது வேற. அவளுக்கு உடம்பு பலம் வேணும், உழைக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ க்ஷத்ரிய ஆளுக்கோ வைசிய ஆளுக்கோ அவளுக்கெல்லாம் அந்த உடம்பு பலமும் இந்த பலம் வேணும், அவளுக்கு சரீர பலம் வேணும். நம்மளுக்கு சரீர பலத்தை காட்டிலும் ஆத்ம பலம் நமக்கு முக்கியம். அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் எப்படி இருந்திருக்கா, ஆச்சாரிய புருஷாலா இருந்திருக்கா. யாருக்கு? ராஜாக்களுக்கே. இவா பெரிய ஒரு சாதாரண ஒரு வேட்டி உத்திரித்த உடுத்தின்னு எப்படி ஆச்சாரியெல்லாம் அப்பேற்பட்ட ராதா சக்கரவர்த்தியாவே இருந்தாலும் அவன் எழுந்து நின்றா நம்மளுடைய ஆத்ம பலத்தினால. இந்த ஆத்ம பலம் எப்படி வருது? சித்த சுத்தியினால. சித்த சுத்தி எப்படி வருது? நித்திய கர்மா ஒழுங்கா பண்றதுனால. இல்லைன்னா கரெக்ட் ஆயிடும். நித்திய கர்மா பண்ண 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 நம்மளுக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வர வர நம்மளுக்கு இன்னொன்று தேடுதல், ஞானத்தை தேடி போறமே, அந்த தேடுதல் ஜாஸ்தி ஆகும். விஷயம் தெரிஞ்சுக்கணும், சத்காரியம் தெரிஞ்சுக்கணும், சத்விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டம் ஏற்படும். தெரிய தெரிய பகவத் அனுபவம் ஏற்படும். அதனால நம்மளுக்கு அந்த ஆத்ம பலம் நாம சொல்றதெல்லாம் நடக்கும். அதனாலதான் ராஜாக்களுக்கெல்லாம் நம்ம ஆச்சாரிய புருஷனா நடந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எதுக்காக எல்லாத்தையும் பயப்பட வேண்டியிருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற இந்த நித்தியகர்மா போயிடுது, அனுஷ்டானம் கூட சுத்தமா போயிடுது. வெறும் பணம் படிப்பு இதை தாண்டி ஓடிட்டோம். பணம் 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 பதவி படிப்புன்னு இப்படி தேடி ஓடிட்டோம். தேடி போனதால என்ன ஆச்சு? நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லாம எல்லார்ட்டையும் கை கட்டி தலை குனிஞ்சு ஒரு அவமானப்படுற வாழ்க்கை நமக்கு வந்தது. காரணம்னு நம்ம பிராமண சமூகம் தன்னுடைய நித்திய கர்மாவை விட்டதனாலே இல்லையா? அத மாதிரி இந்த விகித கர்மாக்களை விடுறதுனால எவ்வளவு பாப்பங்கள் வருதோ, அத மாதிரி விதிக்காத கர்மாக்களை பண்றதாலையும் பாப்பம் வரும். அதையும் நாம புரிஞ்சுக்கணும். எதையும் இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு இதுக்காக சொல்ற திருஷ்டாந்தத்துக்காக தீட்டு காக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ ரொம்ப காரணம் டே 1க்கே சொல்லிடுவா நம்மளுக்கு, ஏதோ சரி தெரிஞ்சு போட்ட தப்பு இல்லை, அது தீட்டு காக்கிறோம். சார் அவர் ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவர், ஆனால் ஒரு 12 நாளா தீட்டு காக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோமா? 10 நாள் தான் மேக்சிமம்னு சொல்லியிருக்கு. பிடிச்ச மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் நீ காத்துற முடியாது. அதே சமயத்தில் காக்காம இருக்க கூடாது. அதனால என்ன அளவு எது எந்த அளவு விதிச்சிருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ காயத்ரி ரொம்ப வஸ்தி சார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் புரியுது. நம்மளோட ஸ்திரீகளுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பண்றா இப்போ அவா காயத்ரி சொல்ல ஆரம்பிக்கிறா, அவா பிரணவத்தை சொல்லி வேதமா கத்துக்க ஆரம்பிச்சா. ஏன்னா நாம விட்டுட்டோமே, நம்ம வேதாத்தியனம் பண்ணல, அவா பண்றான்னு அவ ஆரம்பிக்கிறா. எப்படி நாம வேதாத்தியனம் பண்ணாதால் நமக்கு பாபம் சம்பவிக்கிறதோ, நம்ம பண்ணாத ஒரு பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கமோ, அத மாதிரி அவ பண்ணக்கூடாதது பண்றதுனால அவளுக்கும் பாபம் வருது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம காயத்ரியை விட்டுட்டாக்க, காயத்ரி ஜபத்தை நாம விட்டுட்டாக்க நமக்கு பாபம் சம்பவிக்கிறதுன்னு சொன்னோம். அதே மாதிரி சரி ஆத்துக்கார தான் பண்ணலையே, ஆம்பியால நாமளால போகணுமே, நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னு அவ பண்ண ஆரம்பிச்சாக்க அதுக்காக இவருக்கு புண்ணியம் வந்துடாது, அவளுக்கு பாவம் வரும். எது கூடும்னு சொல்லியிருக்கோ அதை தான் பண்ணணும். அப்பாவா இப்ப என்ன பண்றோம், போன்லயே நம்ம வச்சுட்டோம் காயத்ரி வச்சுக்கிறது, அதுலயே பிரணவத்தை வச்சுக்கிறது, இல்ல பேசுற போதே அறிவோம் அறிவோம் சொல்லிட்டு இருக்கிறது. பெரியவா இது காரணத்தோட வச்சிருக்கா. இந்த பிரணவம் அனாவசியமா நாம கண்ட டயத்துல சொல்லிட்டு இருப்பேன். இது பண்ணி மனசுல தியானத்துக்கு ஒன்றும் இது இல்லை, கேடு இல்லை, எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஆனா அனாவசியமா யார் போன் எடுக்கிறா, யார் பண்றா, யார் காதல் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்லாம் இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. பிரணவத்தை சொல்லி உட்காந்துருக்கோமே, அதெல்லாம் கூடாதுன்னு பெரியவா சொன்னா ஏதோ காரணம் இருக்கு இல்லையா? அத மாதிரி இப்ப ஸ்திரீகள்லாம் அவளுக்கு நான் காயத்ரி ஆச்சாரம் நம்ம காயத்ரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளாம் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு உத்கிருஷ்டமான வேதமே ஆனாலும் அதுக்கு யார் அதிகாரியோ அவாதான் அதை பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லி வச்சு. இப்படி இது எதனால என்ன, ஒரு சிஸ்டன் அப்படின்னா யார் வரா, சிஸ்டர்கள்னா யாரு, விகிதமான காரியங்களை அத மாதிரி அனுகூலமாக பண்ணிட்டே வந்திருக்கே, அதுதான் அவளுக்கு பேர சிஸ்டர்கள். இந்த சிஷ்டாச்சாரம்னா நம்ம முதல் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 3 பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம். இது 3 பிரமாணம். இது தவிர இதுக்கு அடிஷனலா என்ன பண்ணோம், சிஷ்டாச்சாரம் சேர்த்தணும். சிஷ்டாச்சாரம்னா என்னென்ன, நம்ம பெரியவர்கள் எதை நமக்கு பண்ணி காண்பித்தார்களோ அது சிஷ்டாச்சாரம். சிஸ்டர்களாலே பண்ணப்படுகிற அது இருக்கே, அனுஷ்டானம் இருக்கே, அதுக்கு பேர் சிஷ்டாச்சாரம்னு பேர். ஏன் அவ என்ன அந்த சிஸ்டர்களா இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, தப்பு பண்ணிடக்கூடாது, பாப்பா பீருன்னு சொல்லுவா பாருங்க. அவளை நம்ம பாபம் பண்ணிட்டா என்ன ஆகும், அவனே அப்படி பண்ணா நாம ஏன் பண்ணக்கூடாது, அவரே இந்த தப்பு பண்ணார் நாம ஏன் பண்ணக்கூடாது, அவரே கட்டதை சாப்பிட்டு இருந்தார் நாம ஏன் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம். அப்ப என்ன ஆகுது,
அவ வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஆனா நாம தப்பு பண்றதுனால இப்ப நம்மளை சுத்தி 4 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க, நம்மளை நம்பி 2 பேர் இருக்கா, சிஷ்யாலும் இல்ல நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், என்னை பார்த்து அவ வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவான்னு நமக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என்ன சொல்லுவா, என் மேல அவளுக்கு ஏதோ பிரீத்தி, அதனால அவரே அப்படிதான் பண்ணார் அப்படின்னு அவ சொல்லிட்டு நான் பண்ற தப்பு காரியங்கள் அவ பண்ணா என்ன ஆகுது, நான் தப்பு பண்றதுனால வர பாப்பமோட இல்லாம அவளையும் பண்ணி வைக்கிற பாப்பம் வருது. ஏன்னா அவ என்ன நம்பி இருக்கா, என்னை பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறா. அப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பாப்பம் பண்ணாம இருக்கணும் இல்லையா. அப்படி பண்ணாம அடுத்தவாள் நம்மால வந்து அடுத்தவாளா பாபம் பண்ணாம இருக்க வைக்கணும் இல்லையா. அப்பேற்பட்டவாள் சிஷ்டான்னு பேர். அவ எதை பண்றாளோ அதை கொண்டுதான் அந்த அளவு பரிமாணம் இருக்க, அந்த பரிமாணத்தை கொண்டுதான் அடுத்தவாளை ஃபாலோ பண்ணுவான். எந்த அளவுக்கு அவ வந்து, ஏன்னா சாஸ்திரத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், முடியாம போகலாம். அதுக்கு அவ என்ன பண்ணி காண்கிறா, நம்மளுக்காக நம்ம மேல கிருப்பையோட நாம இன்னைக்கு பண்ணிட்டோம், அடுத்து வரவாளுக்கு இது முடியுமோ முடியாதோ அதுக்காக சில எக்ஸம்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுப்போம், அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம், சிஸ்டர்ல ஏதோ பண்ணி கொடுக்குறா, அதை நாம ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கு கேள்வி கேட்டுருக்க வேண்டாம், இது பண்ணா என்ன, இப்படி பண்ணா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டே பிறந்தா ஒரே கேள்விதான், நீ எதுக்காக பிறந்த, அதுக்கு பதில் தெரிஞ்சு கொடுத்தா அவனுக்கு, நீ ஏன் பிறந்த அப்படின்னு ஒரு நம்மள கேள்வி ஒருத்தர் கேட்கறான்னா நம்மளால பதில் சொல்ல முடியுமா இல்லையா. அத மாதிரி தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுட்டாதான் பண்ணுவேன் அப்படின்னா அது நடக்காத காரியம். நீ பண்ண ஆரம்பி, தானா உனக்கு பதில் உனக்கே தெரிய வரும். காலக்ஷேபம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வரும், ஏன் நம்ம பிறந்தோம், எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படி கேள்வி கேட்டு நல்லா எனக்கு விஷயம் தெரியட்டும் சார், அப்புறமா நான் காலக்ஷேபம் பண்றேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு நாள் நீ காலக்ஷேபம் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் வந்து விடை கிடைச்சிடாது. நீ வந்து காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சாக்க அப்ப அந்த குருவானவர் ஆச்சாரியனார் சொல்ல 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 உனக்கு தானா விளங்கிப்படும். ஓ இதுதான் நம்ம அப்ப சந்தேகம் வந்தது, இப்ப தானே இது கிளியர் ஆயிடுத்தேன் அப்படின்னு நமக்கு தானா அதெல்லாம் தெரிய வந்துடும். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, சில பேர் ரொம்ப மேதாவித்தமா கேள்வி கேட்பாலே, இதுக்கு என்ன கேள்வி, இது ஏன் பண்றோம் நாமோ, அது தெரிஞ்சிருந்தாதான் அப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு போக முடியும் அப்படின்னா யூ கேன் நெவர் ப்ரோக்ரஸ் இன் யுவர் லைஃப். பெரியவா சொல்லிருக்காளா அதை பண்ணிட்டே இருக்கும், நம்மளுக்கு யாரும் கெடுதல் சொல்லலை. அவ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சாஸ்திரமானது ரொம்ப கிருப்பையோட இருக்கு சார். அதாவது நம்மளுக்கு எது முடியும் எது முடியாதுன்னு தெரியும் சாஸ்திரத்துக்கு. என்ன பண்ணுது, ஒரு உதாரணத்தை சொல்றேன், சப்தவித ஸ்நானம்னு இருக்கு. ஸ்நானம் இருக்கு, இது முதல்ல வந்து அவகாக ஸ்நானம் அப்படின்னு இருக்கு. நித்தியபடி எப்படி ஒரு பிராமணன் எப்படி தீர்த்தாமானம் தெரியுமோ, நல்லா ஓடுற ஜலத்துல முழுகி எழுந்தாதான் அது ஸ்நானம்னு பேர், இல்லைன்னா குளியலே இல்லை. அது நீங்க பண்ண முடியுமா? இருக்கிறவங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற கணத்தையே மூடி விட்டு தூத்துட்டு அது மேல ஒரு 2 ரூம் கட்டி வாடகை விடுறான், பணத்தாசையினால இல்ல தனக்கு சுகம் வேண்டுங்கிறதுனால. அப்படி இருக்கிற போது எங்க நம்ம நதியும் ஊற்றி எங்க தேடின்னு போறது? அதனால அந்த ஸ்நானம் நம்மளுக்கு முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி குறைச்சிட்டே வந்தார். சரிப்பா அது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு இதுல இருக்கு, நல்ல எந்த தீர்த்தம் இருக்கு, புண்ணிய தீர்த்தம் இருக்கு, புஷ்கரணி இருக்கு, அதுல முங்கி எழு, ஏதோ ஒரு நாகாஸ்நானம் ஒண்ணு பண்ணு. சரி அதுவும் முடியலையா, அட்லீஸ்ட் கணத்தடியான போயிட்டு மிச்சபடி கணத்தடியில் தீர்த்தாமாடு, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை, எப்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ கணக்கு வச்சுக்கோ, அங்க போயிட்டு நதி கிடைக்கிறப்போ நதியை பாக்குறப்போ அங்க தீர்த்தாமாடு, கொஞ்சம் காம்பன்சேஷன் கிடைக்கும். இல்ல இதுவும் முடியலையா, நித்தியபடி இதில் தான் கிடைக்கிறது, இந்த பட்டண மாசத்துல என்ன பண்றது, அதுவும் இல்ல, நீ வந்து இந்த இதுதான் கிடைக்கிறது, பாத்ரூம்ல திறந்து விட்டு குளிக்கிறதா இருக்குன்னா அங்கேயான சங்கல்பமான பண்ணி நித்தியபடி எங்க தீர்த்தாமன்னாலும் சங்கல்பம் இல்லாட்டா, சங்கல்பம் சாத்விச்சாகம் இல்லாட்டாக்க அது வந்து சிரேஷ்டம் இல்லை. நித்தியபடி தீர்த்தாமாடுறதே இல்லையா. நம்ம திருவிழா கிளாஸ் கூட சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் சங்கல்பத்துக்கு. இப்படி அப்படி என்ன சொன்னா பெரியவா, சரி ஒருத்தருக்கு முடியல சார், அவர் எங்க போய் தீர்த்தாமாடுவேன், பச்சை ஜலத்தை தீர்த்தாமாடுன்னு சொல்லிட்டு, அதுவும் முடியலையா, உடம்பு முடியலையாம இருக்கியா, வெந்நீர்ல தீர்த்தாமாடு போனா போறது. அப்படியும் உடம்பு முடியல, ரொம்ப ஜுரமா இருக்கு, தீர்த்தாமாடவே முடியாது அப்படின்னா மானச ஸ்நானம் பண்ணு. அதுவும் இல்லைன்னா கடைசி பட்சமா என்ன சொல்றது, நன்னா குளிச்சிருக்கிறவா, சுத்தமா இருக்கிறவா உன்னை தொட்டுட்டு அவா போய் ஸ்நானம் பண்ணிட்டு உன்னை தொட்டாக்க உனக்கு சுத்தியா. இப்படிலாம் பல விதமான எக்ஸப்ஷன் கொடுத்துட்டே வருது, எக்ஸாம் பண்ணிட்டு குறைச்சுட்டே வருது, லகுவாக்கிட்டே வருது. இவ்வளோ கிருப்பையோட இருக்கிற சாஸ்திரத்துல நம்மளால முடிஞ்சதை கூட பண்ண முடியல, பண்ண மாட்டோம் அப்படின்னா திமிரு யாருக்கு? அதனால பெருமாளை சொல்லக்கூடாது, நமக்கு பாவம் வந்துட்டே அவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னா யார் பண்ண பாவம்? இவனால முடிஞ்சது நீ பண்ணல இல்லையா. முடியிற கர்மா உடம்பு நல்லா திடகாத்தமா இருக்கும், நீ நித்திய கர்மா பண்ணல, அனுபவிச்சாகணும் இல்லையா. பெருமாளுக்கு ஒரு கையை கட்டி போட்டாச்சு, முக்தி மோட்சம்னு ஒண்ணு பண்ணிட்ட, உனக்கு தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ அடுத்தவா சொன்னான்னு பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணிட்ட, அந்த ஆச்சாரியம் உன் கையை பிடிச்சு கொடுத்துட்டார். அப்ப பெருமாளுக்கு பொறுப்பு, அவன் பொறுப்பை ஏற்றுட்டான். அப்ப என்ன ஆக வேண்டியது, இந்த காலம் இந்த ஜென்மா வரைக்கும் தான் உனக்கு இது இருக்கு, அதுக்கப்புறம் இனிமேல் ஜென்மா கிடையாது, உன மோட்சத்துக்கு எடுத்துனே பெருமாள் ப்ராமிஸ் பண்ணிட்டான். நாம வேணா நம்ம சத்தியத்தில் தவறலாமே தவிர பெருமாள்கிட்ட போய் 1000 அனுகூலனா இருப்பேன், பிரதிகூலனா இருக்க மாட்டேன், உங்ககிட்டயே மகாவிசுவாசத்துன்னு இருப்பேன்,
எல்லாம் நாம சொல்றமே தவிர வெளியில வரப்போதே காஃபி எப்போன்னு கேட்டுன்னு தான் வரப்போறோம். நாம அந்த சத்தியத்திலேருந்து வெளியே வரலாம். பெருமாள் தான் சத்தியசந்தன் இல்லையா, அவன் விலக மாட்டான். மோட்சம் கொடுக்குறேன்னா நிச்சயம் மோட்சம் உண்டு. ஆனால் அது வரைக்கும் இருக்கிற காலத்துல நீ பண்ற புண்ணியத்துக்கும் பாப்பத்துக்கும் அவன் பலன் கொடுத்தாகணும். அப்ப நீ பாப்பம் பண்ண 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 என்ன ஆகும், அது உனக்கு பாப்பம் ஜாஸ்தியாக போய் இந்த காலத்துக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவனுக்கு நேர்ந்துடுற போது அவன் என்னதான் பண்ணுவான் பாவம். எப்படியோ உனக்கு கணக்கை டேலி பண்ணியாமே அவன் அப்படியே பேலன்ஸ் வச்சுட்டு போக முடியாது. நீ புண்ணியமா பாவம் நீ கழிச்சாகணும், அதுக்கு உண்டான பலன் நீ கொடுத்தாகணும், உனக்கு கொடுத்தாகணும். அதனால என்ன பண்ணணும், ஒரு பிரபன்னன் பாப்பத்தை இனிமேல் ஏன்னா நீ பிராரப்த கர்மா ஆல்ரெடி உனக்குன்னு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கு ஸ்டாக்கு. இந்த ஜென்மம் வரைக்கும் இந்த தேகாவசானம் வரைக்கும் உனக்கு எவ்வளவு புண்ணியமும் பாப்பம் வேணுமோ அதை எடுத்து பெருமாள் வச்சுட்ட. அதுக்கு மேலும் நீ சேர்த்துக்காம இருந்தா தான் நீ பழைச்ச. அந்த பாப்பமும் இருக்கு, மேல மேல நித்தியமும் நீ பாவம் சேர்த்துட்டே இருப்பேனாக்க அப்போ என்ன ஆகும், இந்த ஆல்ரெடி இந்த ஸ்டாக் உனக்கு எவ்வளவு ஒரு மாசத்துக்கு வேண்டிய ஸ்டாக் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேல நீ சேர்த்துட்டே இருந்தா என்ன ஆகும், எப்படியோ நீ சாப்பிட்டு தானே போகணும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு டைம் கிடையாது. அப்ப நீ இதை செலவிச்சானுமே. அதனால இந்த பிரபன்னனானவன் எந்த வித பாப்பமும் நேராம தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் அப்படின்னா. ஏன்னா மோட்சத்துல நம்ம முன்னாடியே சொன்ன எங்க சுவாமி சாதிக்கிற வழக்கம், ஒரு பிரபன்னனுக்கு மோட்சம் சித்தம். அது ஒன்றும் பெரிய அது நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கிள்ளிக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கும். மோட்சம் நம்ம கடைசியில் போறது பெருமாள் ப்ராமிஸ் பண்ணிட்டான், கொடுத்துட போறான். ஆனா நாம இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும், இந்த ஜென்மால இருக்கிற வரைக்கும் பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதை சுவாமி எம்பெருமானாரும் சொன்னார் கடைசி காலத்துல. பிரபன்னனுக்கு இதை சுவாமி தேசியம் எழுதி வச்சார். பிரபன்னனுக்கு ஆத்ம யாத்திரை பகவத் அதீனமாகையாலே அது பரமன் பொறுப்பு. இனிமே நம்ம மோட்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. தேக யாத்திரை நமக்கு கர்மாதீனம். நம்மளுடைய கர்மாக்களை அனுசரித்து நமக்கு தேக யாத்திரை எப்படி அமைப்போ, கஷ்டப்படணுமோ சுகப்படணுமோ அது நமக்கு அழைக்கப்படுது. அதனால அதுல ஏற்படுற சுக துக்கங்களை அனுபவிக்க நம்ம ஒப்புதான் வந்திருக்கோம். பிரபத்தி பண்ணிக்கிற போதே இந்த தேகாவசானம் இருக்கிற வரைக்கும் நான் சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒத்துட்டோம், பெருமாட்டை ஒத்துன்னு வந்திருக்கோம். அதனால அதுக்காக நம்ம கலங்க வேண்டிய பிரயோஜனம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு சொல்லி இந்த இரண்டு யாத்திரை, என்ன யாத்திரை, ஆத்ம யாத்திரை, தேக யாத்திரை. தேக யாத்திரை நம்ம நித்தியபடி நம்ம வர்த்திச்சு இருக்கிறது. ஆத்ம யாத்திரைன்னா மோட்சத்தை நோக்கி போவது. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு பரம் ஒன்று இல்லாது, நமக்கு எந்த ஒரு பரம் அந்த பொறுப்பு அல்லது பாரம் நம்ம கிட்ட இல்லாத மீதம் இருக்கிற காலத்துல, நம்ம ஜீவித காலத்துல மனோவா காயங்களான இந்த திரிகரண சுத்தியோட நித்திய நைமித்திக சாஸ்திர வீதமான ஆக்ஞா கைங்கரியங்கள்ல வழுவாது அதெல்லாம் பண்ணிண்டு முடிஞ்ச வரைக்கும் சாஸ்திரியமான அனுஜ்ஞா கைங்கரியங்கள், அதுலயும் அனுஜ்ஞா கைங்கரியம் சாஸ்திரியமா தான் இருக்கணும். அதுவும் கண்ணாபின்னா நல்ல காரியம் பண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தையான ஒன்று பண்ணி வச்சிடக்கூடாது, 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு இல்லையா. அத மாதிரி ஆக்ஞா கைங்கரியமும் சாஸ்திர வீதமா இருக்கணும், நாம பண்ற அனுஜ்ஞா கைங்கரியங்களும் சாஸ்திர வீதமாகவே இருக்கணும். அதிலேயே அன்வயித்துக் கொண்டு நாம மிச்ச காலத்தை வர்த்தித்திருப்பது அப்படின்னு உத்தர கிருத்தத்தில் நம்ம பெருமாள், நம்ம பிரபன்னனானவன் பிரபத்தி பண்ணிண்ட மிச்ச காலத்துல எப்படி இருந்து நம்ம அதான் சொல்லி வச்சார். கல்யாணத்துக்கு நாள் குறித்து விட்டு காத்திருக்கும் வதுவை போல, எப்படி கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை நாள் குறிச்சுட்டா, அந்த பொண்ணுக்கு பிடித்தமான கணவன், ரொம்ப அந்த பையனை பத்தி நல்லா கேள்விப்பட்டது. அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, அவனுக்கு சொத்து என்ன, அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, அவனுடைய படிப்பு என்ன, அழகு என்ன, எல்லாம் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கல்யாணம் நாள் குறிச்சாச்சு. அப்ப அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க மனசு, அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் மனசுல, ஆஹா இன்னும் ஒரு நாள், இன்னும் 3 மாசத்துல கல்யாணம், இன்னும் 2 மாசம் 29 நாள்ல கல்யாணம், இன்னும் ஒரு நாள் குறைஞ்சது, இப்படி என்னடே இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் 1 வாரம் தான் இருக்குன்னு அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுமோ, அத மாதிரி எம்பெருமானாகிற ஒரு புருஷோத்தமனுக்கு, ஒரு பரமபுருஷனுக்கு, ஒரு வரனுக்கு நம்ம எல்லா ஸ்ரீபிராயர்களால நமக்கு பொன் பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. கல்யாணம் ஆத்ம விவாகம் ஆயிடுது, பிரபத்திங்கிற ஆத்ம விவாகம் ஆயிடுது. அப்போ அவன் கூட நம்ம என்னைக்கு சேர்றோமோ அதுதான் நம்மளுடைய வெட்டிங் டே இல்லையா. அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு எப்படி ஒரு பெண் தன்னுடைய கல்யாண நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாளோ அத மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டியது மிச்ச காலத்துல அப்படின்னு சாதிச்சா பெரியவா. இப்படிதான் ஒரு பிரபன்னன் பிரபத்தி உத்தர காலத்துல இருக்க வேணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லித்து. மேற்கொண்டு இன்னும் இதுல அபராதங்கள் நேர்ந்துட்டா அதுக்கெல்லாம் என்ன இது வேணும், ஏன்னா அது சில பேர் கேள்வி கேட்டிருக்கா. அபராதங்கள் நேர்ந்துட்டா அது பரிகாரம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் அடுத்த விஷயங்களை சொல்லுவோம். அப்புறம் கடைசியா முடிக்கிற போது இந்த தேகமானது கீழே விழுந்த பிறகு இந்த ஜீவன் எப்படி எம்பெருமான போய் சேர்றான் அப்படின்னு ரொம்ப மூவிங்கா இருக்கிற ஒரு இது இருக்குது, விஷயம் இருக்கு. எப்படி அது போறதுன்னு நம்ம அந்த அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அடைக்கல 10 ஞாசதசம் சுருக்கமா சொல்லி இந்த தொடர முடிக்கிறோம். சரியா? கவிதாக்கிய சிம்மா கல்யாண காலே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. वदिति विद्रोहं जानवराकृ श्रीमान वेंकटनाथार्य स्वयं विजेतांबी श्री रामानुज सिद्धांत विधारधुंद्र आदिवंशो वैदिंद्रो यदाद्भि श्रीदेशेन्द्रो श्री वेदांत देशीन्द्रमाजीवनमा शिवते श्री लक्ष्मी सुंदरपादवादेव शिवेन्द्रो श्री
नारायणीन्द्र महादेशिकाय नमः शिवदे शिवन श्रीगोपसे रंगनाथीन्द्र महादेशिकाय शिवदे श्री राजगोपाल महादेशिकाय नमः